இரண்டாவது யுகத்தில் தசரத சக்கரவர்த்திக்கும் கோசலை அம்மனுக்கு நான் ராமனாக பிறந்து சீதாதேவியை மணந்து கானகத்தில் 14 ஆண்டு கானகத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் என்னுடைய மனைவி சீதாதேவியை தென்னிலங்கை ஆண்டு வரக்கூடிய ராமநேஸ்வரன். ஆமா, அப்ப கொடுங்கோல் ஆட்சி செய்யக்கூடியவன் ராவணன் 9 நவகிரகத்தையும் படியாக அமர்த்தி அதன் மீது ஏறி சிம்மாசனத்தில் அமர்ந்து ஆட்சி செய்யக்கூடியவன். அப்போ சிம்மாசனத்தில் ஆட்சி செய்து கொண்டிருந்தானே அவருடைய சிறுசுக்கு நேராக சூரிய நாராயணன் வந்து கொண்டிருந்தான். சூரியன் நேரா வந்தான். ஏன்னா காலையில் கீழ் திசையில் சூரியன் உதயமாகி மேல் திசையில் வருவது இல்லையா? அவர் சிறுசுக்கு நேரா வந்து கொண்டிருந்தான் சூரியன். அப்ப பார்த்தான் ராவணன். சூர்யா, என்னுடைய சிறுசுக்கு நேரா நீ வரலாமா? போடா, ஒரு பக்கமா ஒதுங்கி போ அப்படி என்று சூரியனுக்கு கட்டளையிட்டான். அதான் நாளைக்குள்ள பாரு, ஒரு பக்கமா மொழி ஒரு பக்கமா தான் போய் அது ராவணன் கட்டளை. அப்போ சீதாதேவி கொண்டு போய் அசோகவனத்தில் வைத்து விட்டான். ஆனா நீ உயிரோடு இருந்து சிம்மாசனத்தில் அமர்ந்து ஆட்சி செய்யக்கூடிய நேரத்தில் உனக்கு பயந்து ஒரு பக்கமா ஒதுங்கி போகக்கூடியவன் சூரிய நாராயணன். அப்பா ஒன்னாவது நீ சீதாதேவி கொண்டு வந்து அசோகவனத்தில் வைத்து விட்டாய். வானரசேன துணை கொண்டு ராமபிரான் என்ன செய்தார்? ராமபானத்திற்கு நிகரில்லாமல் சாய்ந்து விட்டார். உயிர் போகல, உயிர் போவது வருவதுமாக இருக்கின்றது. ஆனா நீ உயிரோடு இருந்து சிம்மாசனத்தில் அமர்ந்து ஆட்சி செய்தால் வருவானா? நேரா வரமாட்டான். அதான் பாரோடு உன்முடி சாய்ந்து பதபதத்தை நீ கிடைக்க உன்னை பார்க்க வெயிலோ அது தேரேறி வாரானே தென்னிலங்கை மாநகரில். விபூஷணன் தான் இதை வார்த்தை சொல்றான். அண்ணா பத்தினி தெய்வத்தை கொண்டு வந்து அசோகத்தில் வைத்து விட்டாய். நம்முடைய குலம் அழிந்து விடும், நம்முடைய சேனாசனம் அழிந்து விடும். எவ்வளவோ எடுத்து சொல்லியும் கேட்கவே கிடையாது. புரியுதா? மீண்டும் அந்த விபூஷணன் என்னுடைய பாதத்தை பணிந்து கேட்டான். அப்ப நான் என்ன செய்தேன்? செங்கதிரோன் தென்னிலங்கை வரவே நோக்கி சிரித்திருந்த விபூஷணர்கள் திருமால் கேட்டு அங்கலக்கின் கொடுங்கோலால் பயந்தவான அவர்கிறையோன் இணையெடுத்த அவரசு மேன்மை உங்கள் நெடுமால் பாதம் போற்றி திருப்பினால் தேர்புறவை சுமந்த ராவணன் உயிரோடு இருப்பதாக எண்ணி மீண்டும் ஒரு பக்கமா ஒதுங்கி போக வேண்டும் என்று சூரியனுக்கு கட்டளை. அதன் பிறகு இலங்கையை விபூஷனுக்கு முடித்து விட்டு என்னுடைய மனைவி செய்தாரை கொண்டு வந்து அப்படி இருக்க ராமபிரானுக்கு மறு அவதாரம் விஷ்ணு மரபில் இருப்பது யார்? மகாலட்சுமி சமீபமாக வந்தேன். ஏதாவது விளக்கம்? ஐயா நீ யாரு, என்ன ஊரு, ஓ பேரு போறீங்க? ஆளை பாத்துக்கிட்டு தெரியல, சொன்னாதான் தெரியுன்றா. யாரும் சொன்னது எனக்கு தெரியும். தெரிய போகுது. பகவான் பாத்தியா? மகா பாத்துங்க. எங்க பார்த்தா? மாதா கோயில் கைது பகவான் போட்ட பஜனை கோயில் இருக்கு. யாரு, என்ன ஊர், பேரு? எருமலை உடவி சூழ்படமே செய்விடமே குள்படமே கடல் போய் படுத்தி வெண்டைக்காய், சுண்டைக்காய், கொத்தரங்காய், முருங்காய், முருங்காய், பீன்ஸ், பன்னிக்கறி. பாட்டுக்கு பலன் தெரியாத கைது பண்ற உருவம் எடுத்தார். அச்சுதனை பண்ணி கறி விக்கல ஒண்ணு புரியல. புரியுற மாதிரி இன்னொரு வாட்டி சொல்லுங்க. தஞ்சம் என்று அழில் தஞ்சாலம் தீர்த்திடும் சாமிய கோதண்டராம
சித்தாத்தா பேரு அதானா வாயாளி கேட்டால் விட்டுறா கச்சலம் பொண்டாட்டி பொண்டாட்டி விடுவாங்க ஏண்டா அவன் பொண்டாட்டி எனக்கு சொந்த தங்கச்சில கம்யூனிட்டி இந்த போது மூஞ்சி துணி போட்டு மூடுறீங்க மூஞ்சி தான் தங்க தரு போது துணி போட்டு மூடிட்டு நீங்க எண்ணிட்டு அப்புறம் எடுத்துருங்க ஐயா பகவானே அவனுக்கு இந்த பாட்டுக்கு பலம் புரியல புரியுற மாதிரி சொல்றீங்க எனக்கு சொல்லுங்க உடம்பெடுத்த நாளா குடும்பத்தில் நிம்மதி ஒருபோதும் இல்லை ஹரி திருமாலை உள்பாத நாடுவே குடும்பத்தில் நிம்மதி ஒருபோதும் இல்லை வாடுவே ஹரி திருமாலை உள்பாத நாடுவே குடும்பத்தில் நிம்மதி ஒருபோதும் இல்லை வாடுவே ஹரி திருமாலை உள்பாத நாடுவே அண்டர்களும் தொண்டர்களும் என்றும் கண்டுபடா அண்டர்களும் தொண்டர்களும் என்றும் கண்டுபடா அண்டர்களும் தொண்டர்களும் என்றும் கண்டுபடா மாறி மாறி கொண்டாதானே ராமசாமி ஏற்று தமிழ்கிறாரே பெரிய பகண்டை சேர்ந்த கோவிந்தன் என்னுடைய பெயரை வகித்தவர் கோவிந்தன் சொல்லக்கூடிய ஐயா இதோ எனக்காக 100 ரூபாய் வாரி வழங்கியிருக்கின்றார் அவருடைய பங்கில் அந்த எம்பெருமான் குடியிருந்து அவருடைய குலதெய்வம் குடியிருந்து ஒன்று குடிக்கு 1 கோடி பெருக வேண்டும் என்று எம்பெருமான் வேண்டுகிற சுபேசியம் ஐயா திருப்பதி மலை மேல் அமர்ந்திருக்கக்கூடிய ஸ்ரீ நமோ நாராஜன நந்தம்பா வெங்கட்ராமனா கோவிந்தா கோவிந்தா ஐயா பகவான் நீங்க நானேதான் திருப்பதி நேரம் அங்க வந்துட்டீங்க நானும் அங்கிருந்தா நேரம் அங்க வரேன் அங்க இருந்து இங்க வந்துட்டு உங்களால அங்க என்ன வேலை இந்த தாய் நடக்கிற வேலை தாய் எடுத்து மொட்டை எடுத்து அனுப்பிடு அந்த வேலை யார் செய்யுது யாரு தாலி எடுத்தாலும் எனக்கு கவலை கிடையாது என் ஒண்டி வந்து ரொம்ப சரிதான் ஆமாண்டா யார் தாலி எடுத்து கவலை விடு ஒரு நாள் 3 உண்டு 2 தாலியே ரொம்ப பாரு நான் என்ன சொல்றேன் என்ன பண்ற ஆடுகிற காசு தேவையில்ல எங்க சொந்த செலவுல இந்த ஊரோட காசு 10 காசு தேவையா என்ன பண்ற இந்த டீ கிடைக்குது ஆமா நீ கிடீன்னு போற டீ வாங்கிட்டு வர இந்த தூங்கினுங்கிறாங்க பாரு அவங்களுக்கு இப்ப 2 டீ வாங்கி கொடு 2 வாங்கி கொடுறா இந்த உட்காந்துக்கிறாங்க பாரு அவங்கள பச்சை தண்ணி காட்டாத ஏன் தெரியுமா இந்த உட்காந்துக்கிறாங்க பாரு இவங்க நாளை காலையில் ஒரு கேள்வி கேட்பாங்க எப்படி எங்க இருந்து ஆட்டுக்காரங்க வந்தானுங்க என்ன ஆண்டானுங்க என்ன பாண்டானுங்க அப்படின்னு அவங்க கேள்வி கேட்பாங்க இந்த படுத்துங்கிறாங்க பாரு தூங்குறவங்க ஆமா தூங்குறவங்களா இவங்க நாளை காலையில் கேள்வி கேட்க மாட்டாங்க எப்படி ஏன் தெரியுமா நீ ஆடா ஆடு நீ பாடனா பாடு ஏற்கனவே போற மக்களை நான் தூங்கி எந்த பால் தூக்கி அக்கில் வச்சுன்னு நான் வீட்டு மரம் போறேன் அப்படின்னு சொல்லுங்க அதனாலதான் அவன் 2 டீ வாங்கி கொடுக்கறா பச்சை காட்டாத சரி இருந்தாலும் எதற்காக இந்த துவாபரி யுகத்தில் நான் கண்ணனா பிறந்த காரணம் எனக்கு என்ன காரணம் மிகுந்த அரசாலே
பூமாதேவி பார்த்தது பூமாதேவி பார்த்தது பிரம்மதேவகிட்ட போய் முறைமிடுது நீ பாட்டு என்னால் பூமி பாலம் தாங்க முடியாது இனிமேல் படுப்பு தொழில் நிறுத்திவிடு அப்ப என்று பூமாதேவி சென்று அஜனாகி பிரம்மதேவன் முறைமிடுது அப்ப பிரம்மதேவன் சொல்றாரு அம்மா எனக்கு தெரியாது என்னுடைய தந்தை இருக்கின்றாரே கோபால கண்ணன் நமக்கு வேலத்தை கொடுத்து பாமர மக்களை படைக்க சொல்லி இருக்கிறார். அதனால நாம் இருவரும் சேர்ந்து என்னுடைய தந்தை கோபால கண்ணனை போய் பார்க்கலாமா அப்படி என்று அவர் இருவரும் கூடிய தேடி வந்தார்கள். என்னப்பா என்ன தேடி வந்தீங்களா, என்ன காரணம் கேட்டு அப்ப நடந்த விஷயத்தை அத்தனை சொன்னார்கள். எனக்கும் தெரியாது. நேரா கைலாய சென்று சிவபெருமானை பார்த்து இந்த வார்த்தை சொல்லலாம் அப்படி என்று மூவரும் சேர்ந்து அந்த வார்த்தை போய் அவர்கிட்ட சொன்னோம். அதன் பிறகு மூவரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு ரகசிய மீட்டிங் போட்டோம். பூமி பாலம் எப்படி தீர்க்க வேண்டும் அப்படி என்று யோசித்து பார்க்கக்கூடிய நேரத்தில் பூரா என் தலைமையிலே வச்சாங்க. நீதான் பூமி பாலம் தீர்க்க வேண்டும் அப்படின்னு சொன்னவுடன் நான் ஒத்துக்கொண்டேன். நீங்கள் வந்து யார் யார் எங்கு பிரிக்க வேண்டும் என்று நான் சொல்ற மாதிரி வந்து பிறந்தால் நான் பூமி பாலம் தீர்ப்பதற்கு தயார் என்று சொன்னேன். அத்தனை பேர் ஒத்துக்கொண்டார்கள். அதன் பிறகு பார்க்கிறத வரவழைத்து அளவில்லா பசு கூட்டங்களை உற்பத்தி செய்தேன். அதன் பிறகு அஷ்டவசிகளில் ஒருவரை அழைத்தேன். தோழன் வரவழைத்து நந்தகோபனாக பிறக்க செய்தேன். தோழனுடைய மனைவி தரை அழைத்து அசோதியாக பிறக்க செய்தேன். அதன் பிறகு காட்சிவரை வரவழைத்து நந்தகோபனாக வசிதேவராக பிறக்க செய்தேன். அதன் பிறகு காட்சிவருடைய மனைவி திதி அதிதி தேவகி ரோகிணியாக பிறக்க செய்து காது வருஷம் ஆவணி மாதம் திங்கட்கிழமை அஷ்டமி திதி ரோகிணி நட்சத்திரத்தில் கம்சன திருச்சாளர் 8வது பிள்ளையாக 8ஆம் போது நான் 8 15 குட்டி சேவனா போடுவேன். நீ ஊட்டி 8 பேர் போடுவானே 8ஆம் போடுறா 8 பேர் ஊட்டி குட்டி சேவனா போண்டா டேய் யாரா மால்தான் தோப்பலாம் சொல்லு நான் என்ன சொல்றேன் 8 பாத்து கூட அந்த வீட்டுல சீட் போட்டு ஊட்டி சீட் போட்டு கட்ட ஆமா சுத்தி சீட் தான் வேலை சீட்டு தான் அந்த சீட்டு பூரா பிச்சு கிடைச்சு இது மாதிரி மெத்தூடு கட்டலாம் பாக்குறோம் வருவியா நிச்சயமா நடக்கும். ஏன் அவசரம் போறாது காலம் வந்தாதான் நடக்கும் புரியுதா வந்துங்க. சரி இருந்தாலும் என் பெரிய பொண்ணாட்டி அனுப்பிடுமா யாரு மூஜா அது அனுப்புங்க. இது மாதிரி 2 மணி நேரம் 3 மணி நேரம் அனுப்பா போதுங்க. அது என்ன கரெக்டா 2 மணி நேரம் 3 மணி நேரம் கேக்குறாங்க. ஏன் தெரியுமா இந்த 2 மணி நேரம் 3 மணி நேரம் தூங்குனாதான் இருக்கிற பொன்பலை காப்பாற்ற முடியும். அதுதான் 2 மணி நேரம் போதுங்க. சரி இருந்தாலும் இவங்க மட்டும் 8 மணி நேரம் கொடுங்க. சரி இருந்தாலும் 8வது பிள்ளையாக நான் பிறந்து 8 வயதில் என்னுடைய அம்மன் கம்சனை கொன்றதால் சராசந்தன் என் மீது போர் கொடுத்தான். சராசந்தன் கம்சனுக்கு பெண் கொடுத்தான். 2 பொண்ணு கொடுத்தான். அப்ப பார்த்தான் யாரு சராசந்தன். ஏ கண்ணா என்னுடைய மருமகளை நீ மடித்து விட்ட உன்னை லேசாக விட மாட்டேன் அப்படி என்று என் மீது போர் கொடுத்தான் சராசந்தன். நானும் யுத்தம் செய்து சராசந்தனுக்கு பயந்து 18 முறை பெருமுது கொடுத்து ஓடி வந்தேன். அடிபட்டு ஓடுனது பெருமையா சொல்றாரு. அப்படி கிடையாது. ஒரு தடவை நான் பெருமுது கொடுத்து ஓடி வந்தால் 23 சேலை மடித்தேன். அது போல 18 முறை பெருமுது கொடுத்து ஓடி வந்தேன். அப்ப 18 23 43 கைது கணக்கு தெரியாது கைது. பகவான் சராசந்த நாட்டுல 414 அக்குரான சேலையை அங்கே மடித்தார். ஆதி பருவத்தை விட சபா பருவத்தில் எடுத்து பார். பூமி பாரா சராசந்த நாட்டிலே தீர்த்து விட்டார். 414 அக்குரான சேலை அங்கே மடித்து விட்டேன். அப்ப துரியோதனகிட்டையும் பாண்டவர்கிட்டையும் எத்தனை அக்குரான சேலை இருக்கு? சாதா 18 தானே. இந்த சாதா 18 அக்குரான சேலையும் ஒரு க்ஷணத்தில் கண்ணை மூடி கண்ணை திறப்பதற்குள் கீழ்மண் மேல்மண் ஆக்குவேன். மேல்மண் கீழ்மண் ஆக்குவேன். ஏன் விட்டு வச்சுக்கிறேன் தெரியுமா? யார் யாரு கையில மாற வேண்டும் என்று விதிச்சாரம் இருக்கு. அதனாலதான் விட்டு வச்சிருக்கேன். இருந்தாலும் அந்த சராசந்தனுக்கு பயந்து ஆகிய சமுத்திரத்தில் ஓடி பதுங்கினேன். அக்னி பாலத்தை விட்டு கலக்கினார். கடல் கொதித்தது. அதன் பிறகு ஆகிய சமுத்திரத்தில் திப்பையான் ஒரு இடம் ஏற்பாடு செய்து கிழக்கு மேற்கு 13 காத யோஜனை தூரம், தெற்கு வடக்கு 11 காத யோஜனை தூரம் சங்கு துவாரை அரிதுவாரை ஏற்பாடு செய்து தங்கி இருக்கக்கூடிய நேரத்தில் 50 ராஜாக்கள் என தேடி வந்தார்கள். என்ன பையனை தேடி வந்தார்கள்? என்ன காரணம் அப்படி என்று கேட்கக்கூடிய நேரத்தில்
மாமா மாமா தர்மராஜா சொல்றான் என்ன பாத்தியா மாமா மாமா எனது தந்தை பாண்டு மகாராஜன் இறந்து விட்டார். இறந்துட்டாரு. சொர்க்கமே சேர கிடையாது. சொர்க்கம் சேர கிடையாது. நரக வேதனை பற்றி கொண்டிருக்கின்றார். ஆஹா. அந்த சொர்க்கம் சேர வேண்டுமானால் சேர வேண்டும்னாக்கா நாங்கள் ராஜசூயாக செய்து முடிக்க வேண்டும். சரி முடிக்க வேண்டும். எப்படி ஆரம்பிப்பது எப்படி முடிப்பது ஏதுவான வயசு சொல்லுமாமா அதான் உன்னை தேடி மாமா. சரி வேணும்னா தத்திரமுஷன் நாய நாயே குடிக்க கஞ்சி கிடையாது, கஞ்சி கிடையாது, குந்த குடிச்ச கிடையாது, குடி கிடையாது, வாயால சொல்வதற்கு கூட அறிவு கிடையாது. நீங்க போய் ராஜசூயாக செய்ய போறீங்களா மாமா? நீ என்ன சொன்னாலும் கேக்குற மாமா அப்படின்னு சொல்லி சொன்ன காலை பிடிச்சிக்கணும். ஆமா என்ன பண்றது பொண்ணை வேற கொடுத்துட்டோம். கொடுத்துருங்க தங்கச்சி ஆசைக்கு மச்சான் சொல்லி கேட்டுவோம் மச்சான் சொல்லி கேட்டு வேற போறதா என்னடா என்ன நடந்துங்க தங்கச்சி மச்சான வாழ வைக்கணும். மச்சான் வாழ வைக்கணும்னா அதே சந்திரனா இருப்பீங்க. நாங்க புடி மாட்டேங்க தூங்குறத பார்த்து அதே பழக்கம். ஆமா அப்ப நான் தர்மராஜா கிட்ட சொன்ன என்ன சொன்னேன், நீங்கள் ராஜசூயாக செய்ய வேண்டுமானால் சராசந்திரனை மடித்தால் ராஜசூயாக செய்யலாம்னு சொன்னேன். சொன்னீங்க ஏன் மாமா? ஆமா என்ன மாமனா மச்சானா பங்காளியா அங்காளியா சராசந்தனை மடித்தால் ராஜசூயாக செய்யலாம்னு சொல்றீங்களே. எங்க அப்பாவுக்காக நாங்க ராஜசூயாக செய்ய போறோம். அவனை மடித்தால் ராஜசூயாக செய்யலாம்னு சொன்னேன். இது என்ன நாயன்னு கேட்டான். அப்ப நான் தர்மராஜா பார்த்து கேட்டேன், தத்திரமுஷ நாய உங்களை போலவே நரமேதையாக செய்வதற்காக நரமேதையாக என்ன உங்களை போல மனிதர்களை வெட்ட வேண்டும். அது போல 364 அரசுகளை பிடித்து சிறையில் அடைகிற அமராவதியை வைத்து எந்த நாட்டிற்கு செல்கின்றானோ கண்ணுக்கு அழகா தெரியக்கூடாது ஒரு பெண்ணை பார்த்து விட்டார். அது போல 200 பெண்கள் பிடித்து சிறையில் அடைச்சிட்டான். சராசந்தனை மடித்து அந்த ராஜாக்களை விடுதலை செய்து அவங்க நாட்டுக்கு அனுப்பி அதன் பிறகு நீங்கள் தேசங்கள் சென்று பொன்பொருளை சேகரித்து யாகத்தை ஆரம்பித்து முடிக்க வேண்டும். இது உங்களால முடியுமா? நீ இருந்தா போதுமாமா நாங்க முடிச்சிடுவோம் சொன்னோம். சரி அதன் பிறகு பீமஜேரன் அர்ஜுனன் துணை கொண்டு மூவரும் பிராமண வடிவம் பூண்டு கிருவரிசாபுரி பட்டணம் சென்று பீமனால் சராசந்தனை மடித்து ராஜயாகத்தை முடித்து தர்மனுக்கு சாம்ராஜ்யம் என்ற பட்டத்தையும் அந்த கதை விடுதாருங்க. புரியுதா? இப்ப நடந்த கதை பேசுங்க. சிறிது மன்னனுக்கும் காந்தாரிக்கும் 100 பிள்ளைகள். 100 பிள்ளைகள். பாண்டு மன்னன் குந்தாதேவி மாத்ராதேவிக்கு ஐவராஜாக்கு 105 பிள்ளைகள் பிறந்து நல்ல முறையில் வளர்ந்து இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த 105 பிள்ளைகளுக்கு முதல் குரு கிருபாச்சாரி, இரண்டாவது குரு தோணாச்சாரி சகலமான கல்வியும் சகலமான வித்தையும் கற்றுக் கொண்டார்கள். சின்னம் 20 ஐவராஜாக்களை எப்படியாக ஒழிக்க வேண்டும் அப்படி என்று எத்தனையோ சூதுகள் செய்து பார்த்தார். என்னுடைய அருளால் ஐவராஜாக்கள் தப்பி போயிட்டார்கள். மீண்டும் துரியோதனம் விடவே கிடையாது. மகள் லக்ஷ்மணகுமாரனுக்கு பூணூல்களை நியமித்து ஐவராஜாக்களை வரவழைத்து சூது பகடையாடி நாடு நகர வருவோடு உப்புச்சனம் பறித்துக் கொண்டு 12 ஆண்டு வனவாசம் ஓராண்டு அஜ்ஞாதவாசம் கழித்து வந்தால் அஸ்தனாபுரத்தில் பாகம் என்று கரா நியமித்தால் துரியோதனன். அந்த வார்த்தையை கேட்ட பாண்டவர்கள் இப்ப வனத்தில் இருக்கிறாங்க. 8 ஆண்டு காலமாகிறது. இந்த கதை அப்படியே இருக்கட்டும். ஏற்கனவே காலத்தில் துரியோதனன் என்ன தெரியுமா செய்தான்? என்னுடைய தங்கி சுபத்திரையை கேட்டு எனது அண்ணன் பலராம சக்கரவர்த்தியில வந்து கேட்டான். கொடுப்பதாக சொல்லி பரிவம் போட்டான். அவர் பரிவம் போட்டார் உங்க அண்ணன் சுபத்திரை கொடுக்கறதா? ஆமா. இந்த செய்தி எனக்கும் தெரியாது, என்னோட தங்கை சுபத்திரைக்கும் தெரியாது. அப்ப பார்த்தேன் தங்க சுபத்திர ஓட்டமா ஓடி வந்து ஜாதி மூலியமா கேள்விப்பட்டு கால புடிச்சு அழுது அண்ணா நடனா என்னையும் கேட்கல உன்னையும் கேட்கல என்ன துரியோதனுக்கு கொடுப்பதா பரியும் போட்டாரு மூத்தண்ணன் பலராம சக்கரவர்த்தி. இது என்ன நியாயம் அப்படின்னு என்ன கேட்டது. என்னடா பண்றது கூட போன தங்கச்சாச்சு அப்படின்னு சொல்லி இருமா நான் போய் அண்ணனை கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் அண்ணனை பார்த்து கேட்டேன். அண்ணா துரியோதனுக்கு பரியும் போட்டிருக்கிற சுபத்திர இது என்ன தங்கச்சியும் கேட்கல என்னையும் கேட்கல இந்த மாதிரி பரியும் போட்டு இது என்ன நியாயம் அப்படின்னு சொல்லி எங்க அண்ணனை பார்த்து நான் கேட்டேன். கண்ணா பரியும் போட்டது போட்டதுதான் நான் தலை நீ ஒரு வாளு அப்படி சொன்னாரு பாரு. வாழா சொன்ன என்ன வாழா நீ சொன்ன இந்த வாழை ஆட்சி காட்டிட வேண்டியதான் அப்படி என்று தலையிருக்க வாழாடுமா என்ன வாழ சொன்ன அப்படின்னு சொல்லி வாழை ஆட்டி காட்டுற சொல்லிட்டு இரவோடு இரவா அர்ஜுன சன்னியாசியா வர செய்து என்னுடைய தங்க சுபத்திரியை அர்ஜுனுக்கு கூட்டி வச்சுட்டேன். பங்கப்பட்டு போனான துரியோதனன் அப்படியே இருக்க வேண்டியதானே. அதன் பிறகு எனது அண்ணன் பலராம சக்கரவர்த்தி பேரரசன் வந்து பரியம் போட்டு போயிட்டான்.
ஒரு இழுக்கு வரக்கூடாது சொல்லிட்டு எனது அண்ணன் மகளா இருக்கக்கூடிய பானுமதியை திருமணம் செய்து கொடுத்தார். ஆமா அப்படியேதான் இருக்கணும். பானுமதியை திருமணம் செய்து கொடுத்தார். அதோடு தானே இருக்கணும். எனது அண்ணன் ஜெகனி வார்த்தையை கேட்டு அந்த துரியோதனனுக்கும் பானுமதிக்கும் பிறந்திருக்கின்றாரே லட்சண பாலன் 7 லட்சம் ஒட்டகத்துல பொண்ணு ஏற்றினாரையா என்கிட்ட பொண்ணு கேட்பதற்கு கொடுப்பனா என்ன எங்க அண்ணன் பொண்ணு கட்டிருக்கிறான் எனக்கு மருமகனா வேண்டும் கொடுக்க முடியாது டைரக்டா சொல்ல முடியாது கொடுக்கணும்னு சொல்லுவேன் ஆனா கொடுக்க மாட்டேன் கொடுக்காதான் விட்டிய ஆமா அப்போ என்னுடைய மகள் சுந்தரியை கேட்டு பரியம் போல வந்தா 7 லட்சம் ஒட்டத்தில் பொண்ணு ஏற்றிருக்கிறான்பா. ஆமா இந்த பொண்ணை பூரா என்ன அனுமந்த பாலனை விட்டு காட்டில் போனது போக என் கோபால பெட்டிக்கு நிறைய கொடுத்தா போதும் நான் சொல்லி அதன் பிறகு மீண்டும் ஒரு 7 லட்சம் ஒட்டத்தில் பொண்ணியா சேர்ந்து அதை பூரா தூத்தி கோபால பெட்டிக்கு முக்கிய பெட்டி தான் ஆச்சு. ஆமாங்க அப்ப மீது கால் பெட்டி பந்தல கொடுக்கன்னு சொன்னா அதன் பிறகு பரியம் போட்டு போனா இந்த செய்தி என்னுடைய தங்கை மகன் இருக்கின்றானே அபிமன்னன் வந்தான். அவன் மட்டுமா வந்தான் அபிமன்ன அரவா தொந்தி சட்டி இப்படி சொல்லக்கூடிய அத்தனை பேரும் வந்து கல்யாணம் பண்ணக்கூடிய நேரத்தில் தாலி கட்டக்கூடிய நேரத்தில் பூரா பேரும் பந்தல புடிச்சு கட்டிவிட்டு உன்னையும் கட்டிவிட்டான். என்னுடைய தங்கை மகன் இருக்கின்றான் அபிமன்னன் என்னுடைய மகள் சுந்தரி அவனுக்கு தான் திருக்கல்யாணம் செய்து கொடுத்து இப்ப 1 வார காலமா விருந்து உண்ணுங்கிறாங்க. ஆமா இருந்தாலும் விருந்து உண்ணுங்கிறாங்களே அவங்களுக்கு வருஷம் செய்யணும் இல்லையா? என்ன பொருள் இருக்கு என்ன பொருள் இல்ல என்ன வாங்கணும் எது வாங்காது இருக்குது அப்படின்னு பொண்டாட்டிக்கு தானே தெரியும். அவ இந்நேரத்துக்கு சொல்றப்போ எந்த நேரமும் அந்த சிந்தனையே கிடையாது. ஆமா ஐயோ ஆமா இப்படிதான் எப்படி ஆகுது பொண்ணுக்கு சீர்வரிசை கொடுத்து அனுப்பணுமே இந்த பொருள் இல்ல இந்த பொருள் வாங்கிடுவா அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? அதனால இன்று பொண்ணு மாப்பிள்ளை ஊருக்கு அனுப்பணும். சீர்வரிசை என்னென்ன பொருள் இருக்குது என்னென்ன பொருள் இல்ல அப்படின்னு வாங்கணும் கேட்கணும். அதனால எனது மனைவி லட்சுமி வளர்ச்சியாக கால தாமதம் இல்லாம சீக்கிரம் கொண்டு
Yeah.
எனக்கு கொண்டு குயில் வைக்கிறது ஒண்ணுதான், இங்க ஆடுறது ஒண்ணுதான். ஏடா குயில் வச்சாங்க குயில இதே மேற போது என்னடா மேற போகுது? என்ன கொண்டு குயில் வச்சா என்ன மேற போகுது? ஒண்ணு மேறாது. ஒரு 10,000 பணம் மேருமா? கிடையாது. ஒரு 10,000 நிலம் மேருமா? கிடையாதுடா. இல்ல ஒரு 10 ஆடு மாடு மேருமா? அதுவும் கிடையாது. எதுவும் மேறாது. என்ன கொண்டு குயில் வச்சாக்க இந்த ரைட்டு மாதிரி தான் மீறும். லைட் மாதிரி தான் மேறும். இது நாளை காலையில விட மாட்டாங்க. கொண்டு போய் வச்சா இந்த லைட் மாதிரி மேறும். அது போல எங்க 2 பேரும் கொண்டு போய் குயில வச்சா இந்த இரும்பு தாளம் தான் மேறும். அதுக்குதான் நாங்க புடிக்கிட்டு விடுறோம். குடிக்கம்மா வாங்கிக்கம்மா. வாங்க ஐயா, வணக்கம் 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 வணக்கம். வாருங்க அம்மா. வணக்கம். வணக்கம் 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 வணக்கம். வாந்தி வரும். நாளைக்கு 2 கடை சேர்த்து அடி. அடிக்குதானே நீ மானு வாழ்ந்து கிடப்ப. அதே செந்தல் காண்டு நாராயண மரணம் மரணம் சாராயத்தை மறக்க மாட்டோம். ஆமா. ஓ குலதெய்வம் அது, உன் வீட்டு தெய்வம். ஆமா சரி பார்க்கட்டும். ஒரு மனிதரை வாழ வைப்பது வணக்கம். வணக்கம். அதனாலதான் வணக்கம் வாழ்வு தரும். வாழ்வு தரும். வணக்கம் சார் கரெக்ட் சொல்லிருக்காங்க. நமக்கு தாய் திருநாள விளங்கி வரக்கூடிய இந்த யகால் நன்னகரத்தில் 2வது இரவாக எதற்காக நாடு நடந்து கொண்டிருக்க தம்பி? முத்து மகமது அம்மனை வந்தவர் செய்து அம்மனை கூத்து கூத்து வச்சுறாங்க. அது சரி, கூத்து. அப்போ திருவிழா செய்வது, நாடகம் விடுவது இதெல்லாம் எதற்கு தம்பி தெரியுமா? ஒரு நாட்டை திருத்துவது நாடகக்காரரா இல்லை நாட்டாமைக்காரரா? இதெல்லாம் செய்யறாங்கன்னு சொன்னா எதற்காக செய்வது? பல பேர்கள் இந்த ஊருக்கு வருவார்களா? பல பேர் பாவம் இந்த பூமியில் படுமா? அதனால் மாதத்திற்கு மும்மாறி மழை பெய்யுமா? அதற்காக தான் இதெல்லாம் செய்யுது. சொல்ற மாதிரி வயதானவங்களும் கோல் உயிர் வருவாங்க. ஆமா, அவர் புண்ணியம் செய்திருப்பாரு. இந்த ஊர்ல அவருடைய பாதம் பட்டா ஒரு சேமமா இருக்கும், மக்கள் நல்லா இருப்பாங்க. ஆட்டாடுறாங்கப்பா. நாம ஆட்ட மாட்டோம். அப்படி வயசானவங்க கோல் உள்ள வருவாங்க. அவங்க பாதம் இந்த பூந்த பட்டாக்கா இந்த ஊருக்கு நல்லா இருக்கு. இப்ப நீ குடிச்சிட்டு தினந்தோறும் பொண்டாட்டி போட்டு அடிவாதமா அடிக்கிற. ஆமா, இப்ப அந்த பாவம் அந்த பாவத்தை குழந்தைங்க இந்த ஊர்ல விட்டு வந்து எல்லாரும் தூங்கிட்டாங்க. எல்லாம் தூங்கிட்டாங்க. என்ன பண்றது? அதனால்தான் தம்பி ஒரு மனிதன் கல்யாணம் செய்வது, காது குத்து விழா, மஞ்சள் நீராட்டு சுப சடங்கு விழா, கிரகப்பிரவேசம் இதெல்லாம் செய்யறாங்க. அந்த ஊருக்கு அம்மனுக்கு கோவில கட்டி குடும்பங்களுக்கு கும்பாபம் செய்யறாங்க. இதெல்லாம் செய்வது எதற்கு? பல பேர்கள் ஊரில் இருந்து வருவார்களா? அப்போ மனித கடவுளை நேரா எங்க பார்த்து இருக்குமா? அப்படி பார்த்துட்டு அவங்க பகவான் வந்தாரு. அந்த பகவானை எங்கேயாவது நேரடியா பார்த்து இருக்க முடியுமா? அப்படி பார்த்து விட்டால் இப்ப காற்று என்ன கலர் அடிக்குது தெரியுமா? கருப்பா இருக்கா காற்று? கருப்பா இருக்கா, சிகப்பா இருக்கா, வெள்ளையா இருக்கா? இதாவது யாருக்கு தெரியுமா? அது என்ன கலர் இருக்குன்னு தெரிஞ்சுட்டா ஒரு பெத்த தாய் இவங்கதான் தகப்பன் சொன்னாதான் நம்ம பெத்த தாய் சொன்னாதான் தெரியும். அதே போலதான் காத்து அவங்க சொன்ன மாதிரி கண்ணாலே பாக்குறோம். அதே போலதானா மனித உருவத்திலாவது இந்த ஊருக்கு வருவார்களா? கடவுள் மனித உருவத்தில் வருவான். உன்னிலும் வரலாம், இவரிலும் வரலாம், என்னிலும் வரலாம். யாருன்னு தான் வருகிறான்னு சொல்ல முடியாது. அப்படியேப்பட்ட கூத்தை வைத்து கண்டு கழித்துக் கொண்டிருக்காங்களே, இது அரிது அரிது மாநிலனா பிறத்தல் அரிது. அப்படி பிறந்த போதிலும் கூன் குருடு செவிடு பேடி இவர்கள் எல்லாம் நீக்கி பிறத்தல் அரிது. அப்படி பிறந்துட்டா மட்டும் போதாது, ஆண் மகனா பிறத்தல் மிக மிக அரிது. ஒரு ஆண் பிள்ளையா பிறந்துட்டா மட்டும் போதாது, 5 கால தூரம் தெரிய வேண்டுமா? ஒரு ஆண் பிறந்தா அவன் எப்படி தான் வேறு முன்னுக்கு வரும்? எப்படி தெரியுமா? ஒரு 4 கோட்டை குடிக்கணும். 4 கோட்டை பெருந்தா தெரியும். ஆமா, 4 கோட்டை குடிக்கணும். ரோட்ல பண்ணு வாங்கி வந்து கிடக்கணும். வாந்தினா தள்ளி விடு கோயம்புல கிடக்கணும். அப்படியே பாத்து பிள்ளை பாரு. அதான் 10 ஊருக்கு 10 ஊர் தெரியுமா? பிள்ளை எம்ம பெருமை படுத்துக்கிறான் பாரு தம்பி. கல்லூருக்கு பார்த்து எப்படி படுத்துக்கிறான் பாரு அப்படின்னு பேசுவார்கள். ஆனா இவன் குடும்பம் படுத்துருமா அவங்க தாய் பேசுவாங்க. சரி, அதனால தான் என்ற பொழுதில் பெருந்துவக்கம் தன்மகனை சான்றோர் என கேட்டாய். ஒரு பிள்ளை பேர் எடுப்பது தாய் தகப்பனை போய் சேருமா? அதனாலதான் நல்ல பேர் வாங்கினாலும் சரி தாய் தகப்பனை குறிக்கும், கெட்ட பேர் வாங்கினாலும் தாய் தகப்பனை தான் போய் சேரும். அந்த கெட்ட பேரு நல்ல பேர் இருந்தாலும். அதனால்தான் கூடுமான அளவுக்கு இந்த உலகத்தில் ஆண் பிள்ளையா பிறந்தாலும் பெண் பிள்ளையா பிறந்தாலும் தாய் தகப்பனுக்கு பெருமத்தை கொடுப்பதற்காக தான் பிள்ளையா பிறக்க. எங்க ஊர்ல 2 பசங்க 2 பொண்ணு இழுத்துட்டு வந்துட்டாங்க. இதுகள் நடந்தது.
அது தெரியும். நான் வேற ஒரு கணத்துல எங்க ஊர்ல 2 பையன் 2 பொண்ணு இழுத்துட்டு வந்துட்டான் வெளியூர்ல இருந்து. இது ஒரு பெரிய அந்த ஊருக்காரு பஞ்சாயத்துக்கு வந்துட்டாங்க. ஒரு பெருமையா நான் போன உடனே அன்னைக்கு சொல்றாங்க என்னன்னு இந்த மாதிரி பொண்ணு இழுத்துட்டு வந்துட்டான்பா, உங்க பங்காளி பையனும் ஒருத்தர் இழுத்துட்டு வந்துட்டான், போச்சுரா ஊத்தங்கரில போய் ஆட்டாடுறேன்னு போறது. இவன் சின்ன பையன் ஆட்டாட போறது ஆட்டாட போறது. வேசத்தோட போன் எடுத்து வச்சோன்னா இறக்க மாட்டாங்க. போன கூட ஒரு ஆள் சொல்றாரு, போன் பண்ணி பொண்ணை இழுத்துட்டு வந்துட்டான். அது அந்த பொண்ணை இழுத்துட்டு வராண்டிக்கு ஆட்டக்காரருக்கு என்ன சொல்லிட்டு போறானா, அவங்க தங்கச்சி ஒண்ணு இருக்கு, அதுக்கு பேரு அபிராமி. அந்த பொண்ணுக்கு எங்க அப்பா தான் பேர் வச்சது. அங்க எங்க தங்கச்சி வாய் கை பேசாத இருக்குது, அவனை எத்தால் அடிக்கணும். வாய் கை பேசல போய் பாக்கணும். இவன் இந்த பொண்ணை இழுத்தாரத்துக்கு வச்சிடும். இப்படியாவது சாக்கு போயிட்டு இருக்கான். போறோம் அவன் சொல்றான், நான் ஊத்தங்கர கம்பெனி இப்ப ஆட்டத்துல சாப்பிடாங்க. அப்படி நீ பெண்ணா பிறந்தாலும் சரி ஆணா பிறந்தாலும் சரி பெற்ற தாய் தகப்பனுக்கு பெருமை தேடி கொடுப்பதற்காக தான் பிள்ளையா பிறக்க வேண்டும். அப்படி பிறந்துட்டா மட்டும் போதாது. எழுமலை ஞானம கல்வி ஞானம கல்வி நிறைந்த போதிலும் தானம தவம தான் பெறலாம். தானம தவம தான் பெற்ற தாய் பாரவரை நாடு வடித்திருக்கும் என்பார்கள். இது யார் சொன்னார்கள்? அப்பை பிராட்டை சொன்ன பொன்மொழி கிடைக்க கூடாத பிறகு இந்த மனித பிறகு. இப்போ எல்லாருமே நேற்று நாராயணசாமி அண்ணாரு காசு கொடுத்தாரு இல்லையா? ஆமா, அவங்க நாராயணசாமின்னு சொல்லணுமா? ஒரு பெரிய பாக்கியம் தான். தந்தை ஆத்மா சாந்தி அடைய வேண்டும், நாராயணசாமி கொடுத்தார். எங்க அப்பா ஆத்மா சாந்தி அடைய கொடுத்திருக்காரு. அப்படி எல்லாம் பிள்ளை பிறக்க வேண்டுமல்ல, இழிவு தெடுப்பு கொடுப்பதற்காக அப்படி அவை பிராட்டு சொன்ன பொன்மொழி கிடைக்க கூடாத பிறவி மனித பிறவி. அந்த மனித பிறவியா பிறந்து இந்த எகால் நன்னகரத்தில் நாடகம் வந்திருக்குமே, இதெல்லாம் என்ன பிறவி? அதனால்தான் அருமையான பாட்டு காட்டி வச்சிருக்காங்க. எப்படி? அதனால்தான் எப்படி எழுமலை மாநிலர் என்று வந்தீரே மண்டல தனி நாள் இருப்பீர சொல்வீரே மாநிலர் என்று வந்தீரே பாண்டிலோ பத்திரத்திலோ கையெழுத்து போட்டு உறுதிமொழி சாப்பா குத்தி இருக்க முடியுமா? நிரந்தரமா எழுதிட்டான், அவன் தான் கடவுள். அதனால்தான் செய்வல் வடிவமும் இருக்கு. இப்பையோ பின்னையோ இன்னும் சற்று நேரத்திலோ இரவுதான் படு நேரமோ எந்தெந்த வேளையிலோ கல்லிலோ முள்ளிலோ நாயிலோ பேயிலோ முள்ளு பட்டு செத்தவனும் இருக்காங்க. பாம்பு கடிச்சு பசுன்னு இருக்கிறான், முள்ளு குத்தி செத்தவனும் இருக்கிறான், நடந்து போமா கல் அடிச்சு செத்தவனும். அத பாறாங்கல்ல அழுத்தி பொழைச்சவனும் இருக்கிறான். ஆனால் இப்படி செத்து ஒரு மனிதன் சாப்பிடாத இருக்க முடியுமா? முடியாது. சம்பாதிக்காத இருக்க முடியுமா? தூங்காத இருக்க முடியுமா? தூங்கத்தை பத்தி உனக்கு தெரியாது. சாப்பிட்டு படுத்தாலும் அவனுக்கு கோட்டை அடிச்சு முடியும் தெரியும். எப்படியா ராவல கஷ்டப்படுற பகல தூங்குறதுக்கு போய் ரைட் ரைட் இருக்கிற பொன் பொருளை காப்பாற்ற முடியும். மடக்கி போடுவான். தூங்குனாதான் இன்னும் கொஞ்சம் பொன் பொருள் சேர்த்து சம்பாதிக்க முடியும். தூங்குனாதான் காப்பாத்தல நம்பிட்டு இருந்தான். தினந்தோறும் இவன் போறது போற வேலை ஒரு கோட்டை வாங்குறது, நான் லேசா தண்ணி ஊத்தி அவனு சாப்பிடுறது, முக்கா கோட்டை அவனுக்கு குளிக்கிறது, அப்படியே படுக்க வைக்கிறது. ஆனால் அதெல்லாம் செய்யாத இருக்க முடியுமா? சம்பாதிக்காத இருக்க முடியுமா? அதெல்லாம் இருக்கட்டும். திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து இந்த பகண்ட கூட்டோட்டு பக்கம் எகால் அன்னகத்திற்கு கூத்தாட வந்திருக்கீங்களா தம்பி?
எதுக்கு கூத்தாட வந்திருக்க? என் முன்னாடி சேர்த்து கோடு தூங்கணும் எந்த நேரத்துல முடிச்சு சம்பாதிக்கணும் அப்படி எனக்கு தெரியும். அறுத்து தொழில் வேலை செய்யணும். தம்பி நீ பாழும் பணத்தை நம்பாதே, பாழும் பணத்தை நம்பாதே, நாளை பாடையில் போகையில் கூட வராது, பாழும் பணத்தை நம்பாதே, நாளை பாடையில் போகையில் கூட வராது, ஏழை பையர் இருக்காதே, கடவுள் இட்டதன் மேல பேராசை கொள்ளாதேமா, ஒரு நாள் இந்த பாட்டை இந்த கை காட்டி போச்சு. ஓ நாளை பணம் ஊரை என்ன சேர்த்து வயிறு ஒரு பக்கமே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பணம் போய் கூட இருக்கலாம். அந்த பதவி வரும்போது அதை ஈர்த்து வச்சிருந்தாதான் அதுக்கு மரியாதை. அந்த பதவி அதை மாற்றும், புரியுதா? அதனால அது இப்ப ஒரு சிக்கனை படுத்துறாரு, இன்னொரு இடத்துல சிக்கனை படுத்துறா, ஒரு டீ கடையில போய் டீ வாங்கி சாப்பிடுவாரு. அதை பத்தி குறவில்லை, அவரு ஏமாத்தல மாட்டாரு. அந்த விஷயத்துல தம்பி பணமா ஒரு மனிதர் கூட நாளைக்கு இறந்து விட்டால் ஒரு மனிதர் கூட வருவது பணம் வருமா? 10 மெத்த வீடு வருமா? 50 ஏக்கர் நிலம் இருக்கு அது வருமா? 50 பவுன் இருக்கு. நம்ம செத்த பிறகு ஒரு 10,000 பணம் போட்டு போயிட்டாங்களா? போக மாட்டாங்க. 1 ரூபாய் காசு விட மாட்டாங்க நெத்தில. அப்படி 10 லட்சம் 20 லட்சம் கூட போட்டு அந்த வீடு கட்டுவாரு. அந்த வீட்டுல போட சொல்றாங்க அந்த பணத்தை. போற திடீர்னு கெட்டி முருக்கம்பாடி கெட்டிக்கார 7 மலை திடீர்னு இதே இடத்துல செத்துறாங்க. இல்லடா ஒரு பேச்சு மறைக்கடா 7 மலை என்ன சொல்லுவாங்க? அப்படியே செத்துட்டான்னு வச்சுக்கோ. இவனை செத்துட்டா நாங்க உடனே ஆட்டத்தை நிறுத்திட்டு நாங்க எங்க இவன் செத்துறாங்க எங்க பொண்டாட்டி பிள்ளை நாங்க விட்டுற முடியுமா? நாங்க கட்டுறது பணம். இவன் செத்துட்ட பிற்பாடு மாய் கடிச்சு உங்களுக்கு உள்ள போய் துணி போட்டு மூடிட்டு எங்க ஆட்டத்தை முடிச்சுட்டு ஆடிட்டு டிஃபனுக்கு காசு வாங்கிட்டு செத்துட்டான். நான் செத்தவங்களை விடுவாங்க அங்க இருக்க ஒரு ஆள் கூட்டுவாங்க. ஆமா நம்ம வஞ்சகம் வச்சுட்டு பாருங்க தம்பி. எட்டி கட்ட கட்டி வச்சிருக்கேன் வீட்டுக்கு கிட்ட கூட வர முடியாது. தோட்டத்துல பூந்து வருவோம். யாரு அங்க என்ன வைக்கணும் எனக்கு தெரியல. அவர் தோட்டத்தில் விட அவர் கொண்டாடி இருக்கு நான் பார்த்தேன். சரி அப்படி புண்ணியத்தை தேட வேண்டும். அதற்காக தான் அம்மருக்கு கூழ் ஊற்றி விடா நாடகம் விடுவது புண்ணியத்தை தேட வேண்டும். அதற்காக நாடகம் விட்டு இருக்காங்க. அந்த புண்ணியத்தை ஒரு மனிதன் கூட கடைசி வரையும் வருவது புண்ணியம் மட்டும்தான். அதனால்தான் ஒரு மனிதன் தாய் வயிற்றிலிருந்து ஜெயித்த போது ஒரு திவ்ய சக்கரம் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப கூட எல்லாருக்கும் ஒவ்வொரு திவ்ய சக்கரம் சொல்லி கொண்டே இருக்கிறது. அது யாருக்குமே தெரியாது. தன்னை அறியாமல் தாய் வயிற்றில் இருந்து ஜெயித்த போதே இது சொல்லி கொண்டே இருக்க. அப்போ நீ புண்ணியத்தை செய்கிறாயா பாவத்தை செய்கிறாயா? ஒவ்வொரு நாளும் போய் ஐயா கிட்ட ஒப்படைச்சிட்டு. ஆமா நீ கடைசி வரையும் கூட இருந்து விட்டு இவர் பாவம் செய்தவரா புண்ணியம் செய்தவரா அப்படின்னு ஐயா கிட்ட போய் சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போயிடுமா? புரியுதா? அந்த புண்ணியத்தை தேட வேண்டும் என்று நமக்கு தாய் திருநாடா விளங்கி வரக்கூடிய ஜகால் நன்னகரத்தில் நாடகத்தை வைத்து கண்டு கழித்துக் கொண்டிருக்காங்களே. இது என்ன சபை? தொடர்ந்து நாடகம் பார்த்தா தூங்காத மைதானத்தில் தூங்க விட்டு பாரு. இன்னும் 2 கோட்டை எடுப்பேன். அப்படி தூங்கிட்டு தானே இருப்பேன். அப்படி சபை கூட இருக்கிறது. இது என்ன சபை? லட்சுமி கடாட்சபுர சபையில் யார் அமர்ந்திருக்காங்க? தேவர்கள் கூடினாலும் சரி, ராஜாக்கள் கூடினாலும் சரி,
அப்ப மக்கள் கூடினாலும் சரி, யார் கூடினாலும் அந்த இடத்திற்கு லட்சுமி கடாட்சம் இருந்தால்தான் அது செழித்தோங்கும். அந்த இடத்துல வந்து கூடவும் முடியாது. அப்ப அது கடவுளுடைய அருகே இருந்தா தான் கூட முடியும். அப்ப அது லட்சுமி கடாட்சம் புரிந்த சபை. லட்சுமி கடாட்சம் புரிந்த சபையில் யார் அமர்ந்திருக்காங்க? தெய்வம். இந்த கிராம தேவதையா இருக்கக்கூடிய அம்மன் முத்துமாரியம்மனுடைய திருப்பாதத்திற்கும் இங்க நம் நாடகத்தை கண்டு ரசித்துக் கொண்டிருக்காங்களே தூங்கியிருக்கிற அனைவர்களுக்கும் அனைவருடைய பாதத்திற்கும் நம் நாடக கம்பெனி அவர்களுக்கும் நம் கம்பெனி வாத்தியார் மிருதக சக்கரவர்த்தி அவருக்கும் செல்வகொப்ப ரவி நாடகாசிரியர் அவர்களுக்கும் இந்த கரும்பலூர் அண்ணா மிருதக சக்கரவர்த்தி ராஜேந்திரன் அவருக்கும் நம்ம கூத்தை கண்டு ரசிப்பதற்காக இன்னும் அக்கா மகங்க நாம் வந்திருக்காங்க. அனைவருடைய பாதத்திற்கும் அனைவர்களுக்கும் உங்களுக்கு தண்ட பையா சொல்றீ பொண்ணு என்ன தொலைவா வந்து என்னால உதைக்க முடியாது. கால் நொண்டியா இங்க வந்து உதவாயின் போடு. என் மூஞ்சி வச்சு மூஞ்சி ஆண்டவனுக்கு போன பையன் சொல்லி பொண்ணா சொல்ற பையனாக்கா அப்புறம் சொல்றி பொண்ணு சொல்லுவோம். என் வீட்டு வேலைக்காரன் வேலைக்காரன் சவுதி சொல்றீங்க அப்படியே வேலை நாள் சுத்தமா இருக்கும். யாரு பூரை கண்டுக்க மாட்டாங்க. சரி வாங்க, ஏன் உங்ககிட்ட வாதம்? அதனால அனைவருடைய பாதத்திற்கும் ஐயா உங்கள் இருவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இவ்வளவு அழகா பேசுறிய, நீ யாரம்மா, எந்த ஊரு, ஏதாவது ஒண்ணு கட்டியா? அவன் தான் கேட்க இந்தியாவது விவரமா வந்து எந்த ஊரு எடுத்துக்கிறான் பொறிக்கிறாங்க. சரி ரைட் சொல்றேன். சிங்காரி அங்க போ அக்கா கிட்ட. அங்க மாமா சங்கரம் ஆயிடுச்சு காத்து பண்ணி இப்ப காத்து அடிச்சு வேண்டிதான். பஞ்சர் ஆயிடுச்சு. ஓட்ட முடியாது. சரி என்னுடைய விளக்கு நன்றாக புரிந்ததா? எப்படி? லட்சுமி 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 லட்சுமி. நாங்க ஒரு ஆளு கிடையாது, 16 லட்சுமிகள் உண்டு. அது என்னென்ன லட்சுமி தெரியுமா? அன்னலட்சுமி, அமிர்தலட்சுமி, தானியலட்சுமி, தகனலட்சுமி, சந்தானலட்சுமி, சௌபாகியலட்சுமி, கஜலட்சுமி, வீரலட்சுமி, பஞ்சமுகலட்சுமி, இப்படி சொல்லக்கூடிய 16 லட்சுமிகள் உண்டு. 16 லட்சுமி. 16 லட்சுமிகளே முதல் அன்னலட்சுமி. சாப்பாடு எல்லாம் ஒரு மனிதன் இயங்க முடியுமா? அதனால அன்னலட்சுமி, அமிர்தலட்சுமி. ஒரு மனிதருக்கு அமைதி தேவை. எவ்வளவு சொத்து சுகம் இருந்தாலும் புரியுது கிடையாது. கோபம் பாரத்தை பாராது. கோபத்தை பாராது. கோபம் பாவத்தை பாராது. அதனால அந்த அமிர்தலட்சுமி தைரியத்தை கொடுக்கணும். தைரியலட்சுமி, சந்தனலட்சுமி. அவ சந்தனம்னா குழந்தை பாக்கிய கொடுக்க முடியாது. ஆமா ஆமா சந்தனலட்சுமி. ஆமா எங்க வீட்டுக்காரியா புள்ள பத்தி அனுப்பிடுறான். நீ போ அந்த புள்ள கொடுப்பியா? இடிக்க மாட்டேங்குது. அப்படி கிடையாதுடா. எனக்கு ஒரே ஒரு பொண்ணுக்குது. எங்க அக்கா அம்மா கொடுத்தா அது குழந்தை இல்ல. இந்த அம்மா வந்து அங்க இருந்தா குழந்தை பிறக்கும். இப்போ நான் உங்கள் வீட்டுக்கு வந்து என் காலடியை வைத்தால் அந்த குழந்தை பாக்கியத்தை என் மகளுக்கு கொடுத்தால் என் மகள் குழந்தை பிறக்கும், வாரிசு உண்டாகும் அப்படின்னு சொல்றியா? உங்க பொண்ணு பேர் என்ன பேரு? என் பொண்ணு பேர் அலமேலு. அலமேலு நல்ல பேர் தான். அலமேலு. அலமேலு. அப்ப மங்காபுரத்தில் இருக்கக்கூடிய அலமேலு சிவபெருமானுடைய தங்கச்சி. அந்த அலமேலு உங்க பொண்ணு எத்தனை மணிக்கு சாதம் போடும்? 7:30 மணிக்கு போடுமா காலையில. பொழுது ராத்திரிகள் என்ன வேலை அதுக்கு? ராத்திரிலாம் தூங்கிட்ட பொழுதுக்கு
அவன் என்ன சும்மா அவன் என்ன போட்டு குழப்பம் தந்துருப்பான். சரி எத்தனை மணிக்கு? ஒரு 7:30 மணிக்கு ஏஞ்சி போடுமா காலையில. இங்க வா. இந்த உலகத்தில் ஒரு பெண்ணா பிறந்து விட்டால் முதல் வேலை பெண்களுக்கு என்னன்னு கேட்டா வாசலில் சாணம் தெளிப்பது பழக்கம். சாணம் தெளிப்பது. சாணம் போடு. ஆமா. அப்படி சாணம் தெளிக்க வேண்டுமானால் சாணம் 3 மணி அளவில் எழுந்திருந்து அன்ன பாத்திரத்தில் சாணத்தை எடுத்து வந்து அன்ன பாத்திரத்தில் கரைத்து இது வெளிப்புறம் இங்க இருக்க வாசல் படி. இப்போ சாணம் கரைக்கிறவங்க கரைத்து பொண்ணு எப்படி தெளிக்கும்? வச்சுக்கோ சாணி கரைச்சிட்டு டப்பா எடுத்துக்கோ. மொண்டுக்கும் மொண்டுதான் இப்படி அடிக்கும். இப்படி அடிக்கும். பத்தல பத்தல நோ பத்தல் நோ நோ இந்த சைடா அந்தாடா அந்தாடா உடனே காலி வந்துட்டான். எங்களுக்கு பாட்டு வர மட்டும் பேசி வர மாட்டேன். தம்பி இப்படி அள்ளி அப்படி வீசுறோம். ஓ ஒரு பெண்மணியானவள் இந்த உலகத்தில் முதல் வேலை சாணம் தெளிக்கிற வேலை. அப்போ டப்பாவை அன்ன பாத்திரம் கரைத்து வைத்து விட்டு டப்பாவை எடுத்து இப்படி மொண்டு அடிக்கணும்னு சொல்றியா? அப்படி செய்யவே கூடாது. லட்சுமி உங்க வீட்டுக்கு வர வேண்டுமானால் அந்த சாணத்தில் ஒரு லட்சுமி இருக்காங்க. அந்த லட்சுமி வந்தா போதும் உங்க வீட்டுக்கு சந்திரலட்சுமி குழந்தை பாக்கியத்தை கொடுப்பாங்க. அப்ப ஒரு பெண்மணியானவள் அன்ன பாத்திரத்தில் கரைத்து அந்த டப்பாவை கையில் எடுக்காமல் இடது கையால் அன்னக்குடி தூக்கி கையில் வைத்துக் கொண்டு முட்டி மேல வச்சுக்கின்னு இது வெளிப்புறம் இங்க இருக்க வாசல் படி இங்கிருந்து இந்த கையாலே இப்படி தெளித்துக் கொண்டே வர வேண்டும். இப்படி தெளித்துக் கொண்டே வந்தால் அந்த சாணத்தில் இருக்கிற லட்சுமி என்ன நினைப்பாருன்னா நம்மை வரவேற்புடன் உள்ளே அடைக்கிறார்கள் அப்படின்னு நினைத்து நேரா சென்று நடு வீட்டுல உட்கார்ந்துருவாங்க. நடு வீட்டுல உட்கார்ந்த உடனே லட்சுமிகள் ஆட்சி நிறைந்து விடும். புரியுதா? நீ டப்பாவில வாரி மொண்டு இப்படி அடித்தால் போக சொல்றாங்க. நம்ம வெளியே போக சொல்றாங்க. அந்த நபருக்கு கோவம் வந்து வேற எங்காவது போயிடுவாங்க. புரியுதா? அப்ப இனிமே இப்படியே போட சொல்றாங்க. சரியா? வாசல் என்ன பண்ண சொல்றாங்க? இந்த சிமெண்ட் கார வந்தாங்க எப்படி தண்ணி ஊத்திக்காரு. ஓ இப்போ சிமெண்ட் கார போட்டாங்க எல்லா இடத்துலயும். சிமெண்ட் கார கேக்குது அங்க போறோம். அதற்கு எப்படி சாணப்போ சாணத்திற்கு சிமெண்ட்டுக்கு ஆகாது. அந்த சிமெண்ட் போய் சாணி சென்று சிமெண்ட்டை சாப்பிட்டு பவர் போயிடும். அதனால பச்சை தண்ணியே தெளித்தாலும் சரி அதுல சிறு மஞ்சத்தூள் கலந்து யார் வீட்லயே இருந்தாலும் சரி பச்சை தண்ணியே தெளிக்கிறேன்னு வச்சுக்க வாசலுக்கு. அதுல சிறு மஞ்சத்தூள் கலந்து அப்போ அந்த தண்ணி தான் தெளிக்கணும். வெறும் பச்சை தண்ணியை தெளிக்கிறது என்னைக்கு? கடைசி போற அன்னைக்குதான் சுடுகாடு போகும்போது தெளிப்பாங்க. அன்னைக்குதான் தெளிப்பாங்க வெறும் பச்சை தண்ணி. அப்படி பச்சை தண்ணியை தெளிக்கவே கூடாது. கொஞ்சோண்டு அளவு அதுல மஞ்சள் நீர் மஞ்சத்தூள் கலந்து கலக்கி வாசலில் சாணம் தெளிக்க வேண்டும். புரியுதா? அப்படி செய்ய வேண்டும். லட்சுமி லட்சுமின்னு சொல்றிய நீ எங்க பிறந்தா? நான் எப்படி பிறந்தவள்? அது ஏதாவது தெரியுதா? எங்க சொல்ல? அப்படி செய்த உடனே அவரு சொன்ன குழந்தை பாக்கியம் உங்க வீட்டுக்கு வந்துடும். புரியுதா? ஆனால் இந்த உலகத்தில் லட்சுமி சொல்றியே நான் ஒரு தாய் வயிற்றில் பிறக்காமல் பிறந்தவள். ஒரு நாள் இல்ல என்னடா எப்படி தாய் வயிற்றே போனா இப்படிதான்டா இருக்கணும். இப்படிதான் இருக்கணும். கேட்டு கேள்வி பதில் சொல்லு. எப்படியா தாய் வயிற்றில் பிறக்காது பிறந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அம்மா அப்படியே வெட்டி வச்ச உடனே சமாளம் வச்சு இத்தனையில ஆகாயத்துல எதிர்த்து வச்சாங்களா? வணக்கம் வணக்கம் வணக்கம். இப்போ உலகத்தில் அனைத்து ஜீவனும் எந்த ஜீவனா இருந்தாலும் ஆணும் பெண்ணும் சேர்ந்தால் ஒரு உயிரிழந்த 4448 ஜீவன்கள் உண்டு. அனைத்து ஜீவனும் எந்த ஜீவனா இருந்தாலும் ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்தா யானை முதல் எறும்பு கடை. ஆமா, எறும்பு கூட 8000 ஜீவன் சொன்னாங்க. அது ஏன் தெரியுமா? எண்ணில் அடங்காத ஜீவன்கள். ஆமா. அப்ப எல்லா ஜீவராசியும் ஒரு ஆணினமும் பெண்ணினமும் சேர்ந்து 10 மாதம் 300 நாள் கழிச்சு ஒரு உயிரினம் ஜனனமாகும். ஆனா நீ நான் தாய் வயிற்றில பிறக்காம இருந்தேன் அப்படின்னு சொல்ற என்ன ஆகாயத்திலிருந்து எதிரே குச்சிட்ட. முதல் இந்த உலகத்திலே இந்த அம்மா இருக்கா
இருக்காங்களே முதல் உதித்தமும் இவங்க தான். ஆமா, பராசக்தி. ஆமா, அவங்க பிறந்த உடனே உலகம் வெறும் மயமாக இருக்குது. மரம் செடி கொடி எதுவும் கிடையாது. எதுவுமே கிடையாது. மயான காண்டமா இருக்குது. அப்ப அந்த அம்மா பார்த்தாங்க, இப்படி இருந்தால் எப்படி தனியாக எப்படி இயங்குவது ஒரு இயங்குவது அப்படின்னு இந்த மண்ணையை கூட்டி ஒரு பொம்மையை செய்து அதுக்கு மிருக சஞ்சீவி மந்திரத்தை சொல்லி உயிர் கொடுத்து எழுப்பினார்கள். எழுப்பின உடனே அது அம்மாவென்று வந்தது. முதல்ல உற்பத்தி பண்ணது அம்மான்னு வருது. அவன் தான் விநாயகர். யாரோ அதுதான் பிள்ளை யாரோ. நீ யாரா நீ என்ன அம்மான்னு கூப்பிடுறதுக்கு? நீ பிள்ளை யாரோ போடா அப்படின்னு சொன்னாங்க அந்த அம்மா. சொன்னாங்க. அதுதான் பேரை விளங்கிச்சு. அவர்தான் பிள்ளை யாரோ. இரண்டாவது பொம்மைக்கு உயிர்ப்பை கொடுத்து இவரு எழுப்பினார்கள். அப்போ அது தங்கா அப்படின்னு வந்தது. அம்மானு வந்த கூடயும் குடும்பம் பண்ண முடியாது. தங்கான்னு வந்த அண்ணன் கூடயும் சேர்ந்து குடும்பம் பண்ண முடியாது. சரி விடு, அது ஒரு பக்கம். அப்ப நீ என்ன அண்ணனாக வேண்டும். அப்படியே ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி. மூன்றாவது பொம்மைக்கு உயிர்ப்பை கொடுத்து அதுக்கு மிருக சஞ்சீவி மந்திரத்தை சொல்லி உயிர்ப்பை கொடுத்த உடனே அவரா பெண்ணு வந்தது. அந்த உருவம் வரமாட்டேன். அப்படி அவர்தான் சிவபெருமான். அப்ப நீ கணவனாக வேண்டும். அவர் திருக்கல்யாணம் செய்து அந்த பகவான் என்ன செய்தார்? அம்மா ஒரு பெண்ணுக்கு நெற்றிக்கண் இருக்கக்கூடாது. எத்தனை உயிரினத்தை உண்டு பண்ணாலும் உன்னை சேர்ந்தா எரிச்சிருவேன். உன்னோட சேர்ந்து இணங்க முடியாது. அதனால நெற்றிக்கண்ணை எங்க மச்சானுக்கு கொடு. சிவபெருமானத்திலே கொடுத்து அப்ப அந்த சிவபெருமானை நெற்றிக்கண்ணை வாங்கி அப்பதான் இந்த ஜாடை காண்பித்தாரா ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி. முதல் இவளை எரி. என்ன 32 சூலகபாலத்தோட அகோர உருவத்தோடு இருக்கிறார். அதனால இந்த உருவத்தோட எந்த ஆணும் அவகிட்ட இயங்க முடியாது. அதனால முதல் எரித்து விடு. அப்படி திருவாய் மலர்ந்தருளினார். அப்ப அந்த நெற்றிக்கண்ணை திறந்து இந்த அம்மனை எரித்து அந்த சாம்பலில் 3 பதுமை செய்தார் சிவபெருமான். அந்த சாம்பல்ல சரி செய்த உடனே அந்த 3 பதுமைக்கு உயிர்ப்பு கொடுத்து எழுப்பினார்கள். அதுதான் இந்த லட்சுமி 1, கலைவாணி 2, பார்வதி 3. மூப்பேரும் தேவியர். அப்ப 3 பேருக்கும் மூப்பேருன்னா அந்த பிரம்மா இருக்காரு. அந்த பிரம்மா பகவானுடைய தொப்புள் கொடியில் பிறந்தவர். 3 அவரும் வந்துட்டான். வந்த உடனே மூப்பெரும் தேவியாரையும் 3 பேரும் எடுத்துக்கொண்டார்கள். மறந்து கொண்டாங்க. அதனால தர்பரன் அருளால் வந்த அப்படின்னு பாட்டு வரும். அப்படி இருந்தாலும் மறுபடியும் நான் எப்படி பிறந்தேன்? ஒரு தாய் வயிற்றில் பிறக்காமல் பிறந்தேன். வர கோத்துக்கு கம்மியாக்கி ஆணி தைச்சு வச்சுக்கிறாங்க. பையன் நாட்டுல போச்சு ரத்தம் என்ன கம்மியாச்சு. எனுமே திணி பாத்துறாங்க. எப்படி ஒரே நொடியில் சொன்ன கடையும் போது நீ தண்ணி போட்டு எழுப்புனிய அவங்க கஷ்டமா கூட நினைக்கலாம். எதுக்காக உங்களை எழுப்பு சொன்னு கேட்டா வீட்டுல வாசல்ல பச்சை தண்ணியே தெளித்தாலும் இப்ப நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கூரை வீடு கிடையாது. எல்லாரும் சிமெண்ட் போட்டு கட்டிட்டாங்க. தரைக்கு சிமெண்ட் போட்டுறாங்க. அதுல தண்ணி தெளிக்கிறீங்களே தவிர வாசல்ல வெறும் தண்ணி தெளிக்கூடாது. போனவங்க இந்த வீட்டுல மட்டும்தான் வெறும் தண்ணி தெளிப்பாங்க. அதுல ஒரு சிட்டிக்க மஞ்சள் போட்டு அதுக்கப்புறமா தெளிக்கணும். அதுக்காக தான் எழுப்பு சொன்னேன். தவிர மறுபடியும் தூங்க வந்தா கூட படுத்துக்கணும். சாணி தெளிக்கிறதுக்கு 2 காரணம். அப்ப கரண்ட் கிடையாது.
பூரா மிருக ஜீவன்கள் நிறைய இருக்கு விஷஜந்துக்கள். அப்ப அந்த சாணத்தை அதிகாலையில எழுந்து தெளிச்சுட்டா அந்த சாணத்தினுடைய வாசனை எந்த விஷ ஜீவனும் வராது. அதுக்கப்புறம் தான் எஞ்சி சாணி போடாத யாரும் வீட்டை விட்டு வெளியே போக மாட்டாங்க. அதனால கிருமி நாசினின்னு சொன்னா மஞ்சள், அந்த மஞ்சள் தூளை தண்ணியில தெளிச்சு போட்டா லட்சுமி வரும், விஷ ஜந்துக்களும் அதுக்கு வராது. அது சொல்றதுக்காக தான் தண்ணி போட்டு அப்படி இல்ல கேக்குறவங்க கேட்பாங்க, தூங்குறவங்களும் ஒண்ணும் பண்ண முடியாது. அதுக்குதான் தண்ணி போட்டு எழுப்பணும். தப்பா நினைக்காதீங்க. மறுபடியும் தூக்கம் வந்தா கூட படுத்துங்க. இன்னும் அகலமா பாய் விரிச்சு படுத்துங்க. ஆமா, இப்ப எம்மா கழிச்சுக்கிறேன். ஏன்னா நெருங்கி பாய். இப்போ நான் லட்சுமி விளக்கு பிறந்து விட்டது, தாய் வயிற்றில் பிறக்காம. ஆமா, திருப்பார் கடையிலே சென்று மறைந்து விட்டேன் ஒரு காலத்தில். மறைந்த உடனே உலகத்திற்கு லட்சுமிகள் ஆட்சி போய்விட்டது. அப்ப தேவர்கள், முனிவர்கள், சித்தர்கள், கண்ணர், கெம்பூருடன் சித்தி வித்தாதனால் பாலர்கள், நவராத சித்தர்கள், உலகத்திற்கு லட்சுமிகள் ஆட்சி போய்விட்டது. லட்சுமி எங்கே சென்று விட்டது? லட்சுமி ஆட்சியும் இல்லாமல் உலகமே இயங்க முடியாது. ஆமா, இந்த அம்மா இருந்தாதான் உலகத்துல எந்த பொருளும் வாங்க முடியும், இயங்க முடியும், சாப்பிட முடியும், எதுவுமே. இப்ப 45,000. ஆமா, 50,000 கூட்டுருவேன். பவுனா 55,000 ஆயிடுச்சு. 60 பொண்ணு வச்சு போயிருக்கு. ஓ, அப்ப நீ 45,000 இருக்கும்போது போனாலும் கடைக்கு போகல. இப்ப 60 பிடிக்குது. நிக்குது ஜனாங்க, அதுக்கே கடையில இடம் கிடைக்க மாட்டேங்குது. அதனால் அப்போ லட்சுமி கடாட்சி வந்து விட்டது. அப்ப திருப்பார் கடையில சென்று மறைந்த உடனே உலகத்திற்கு லட்சுமி கடாட்சி போய்விட்டது. அப்ப தேவர்கள் எல்லாம் சென்று ஸ்ரீமதி நாராயணமூர்த்தி இருள் சூழ்ந்து போச்சு. அப்போ ஸ்ரீமதி நாராயணமூர்த்தியிடத்திலும் முறைவிட்டார்கள். நாராயணா, நீ மட்டும் சைரித்துக் கொண்டிருக்காயே, லட்சுமி எங்கே சென்று விட்டது அப்படின்னு கேட்டார்கள். அதுக்கு பகவான் உரைத்தார், லட்சுமிக்கு கோபம் வந்து திருப்பார்கடலிலே சென்று மறைந்து விட்டது. அந்த லட்சுமியை பெற வேண்டுமானால் தேவர்கள் ஒரு மந்திரகிரி மலையை மத்தாகும், ஜாடியாகும், ஆதிசேஷன் வாசி என்கிற பாம்பை கயிறாகவும் வைத்து திருப்பார்கடலை கடைந்தால் லட்சுமியை பெறலாம் அப்படின்னு உரைத்தார்கள். உரைத்த உடனே அப்ப தேவர்கள் ஒரு புறமும் அசுராதிகள் ஒரு புறமும் நின்று கடலை கடைந்தார்கள். கடையும் போது முதல் 32 விருதுகள் பிறந்தன. என்னென்ன விருது? மறுமுறை கடைந்தார்கள். மறுமுறை கடைவதில் இந்திராணி, அகிலகை, மண்டோதரி, தாரை, ரதிதேவி, ருமை, இந்த மகாலட்சுமி 7 பெண்கள் பிறந்தோம். என்னை கொண்டு வந்து பகவானுடைய மாபெரும் அமைத்தார்கள். அப்ப உலகத்திற்கு நிரம்பி விட்டது. அப்படியாற்பட்ட லட்சுமி இந்த மகா மார்பில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி நான் தான். அப்படி பகவான் அதை விட ரவி தம்பிகளா, அதை விட கல்வியாராய் ஊர் மேல மேல போனோம். ஏன் ஒருத்தன்னு போக மாட்டியா? கெட்ட பேர் வாங்கிற போறதே போற ஒருத்தன்னு பார்த்து போ. ஏன் 10 ரூபாய் எம்மா மைண்ட் பசங்க எல்லாம் தடுமாடி போவியா? நடையில உங்க மாமியார் படுத்துருங்க போயிட்டு வந்து. எதற்காக ஊர் மேல போவேன்? எதற்காக ஊர் மேல போவேன்னு சொல்லி கேட்டியா? இந்த முத்து மகமாரி அம்மா இருக்காங்களே, இவங்களை தினந்தோறும் 12 மணி ராத்திரியில் இருந்து 3 மணி வரை இந்த ஊரை வர வருவது பழக்கம். 12 மணிதான் எல்லாம் சொல்லுவாங்க, 1 மணிக்கு தான் நடு ஜோதின்னு. அது கிடையாது, 12 மணி தான் நடு ஜோதி. ஏன்னா 12 மணி நேரம் இரவு, 12 மணி நேரம் பகல. அந்த 12 மணி நேரத்தை 2ஆ பிரிச்சா 12 மணி தான் நடு ஜோதி. அப்ப அந்த 12 மணி ராத்திரிக்கு புறப்பட்டு ஊரை வர வருவது பழக்கம். எதற்காக தெரியுமா? 12 மணியிலிருந்து 3 மணி வரை பேய்கள் நடமாடக்கூடிய நேரம். அப்பு யாவல் இப்படி சொல்லக்கூடிய துஷ்ட சக்திகள் எல்லாம் நடமாடக்கூடிய. மனிதருக்கு இது தெரியுமா? வாசல்ல கூட படுத்திருக்காங்க. அப்ப அந்த நேரத்தில் துஷ்ட தேவதைகள் வந்து அவர்களை அழித்து விட்டு போயிடும். அவர்களை அடிக்காமல் மக்களை காப்பாற்றுவதற்காக இந்த அம்மா 12 மணிக்கு புறப்பட்டு 3 மணி அளவில் கோயில் வந்து சேருவாங்க. மக்களை காப்பாற்றுவது அவங்க. உடனே 3 மணியிலிருந்து 4:30 மணி வரை சுபநேரம், அதாவது இதுதான் பிரம்மமுகூர்த்தம் சொல்லுவாங்க. 3 மணி நேரம் அந்த இரவு ஜாம வேலை முடிய அந்த பிரம்மமுகூர்த்தம் தொடங்க இந்த அம்மா உலகத்தில் ஊரை வர வந்தால் யார் வீட்டில் சாணம் தெளித்து சந்தோஷமா விளக்கேற்றி வைத்து மஞ்சள் குங்குமத்தோடு இருக்கார்களோ, மங்களகரமா எந்த வீடு இருக்கோ, மங்களகரமாக எந்த வீடு இருக்கோ அந்த வீட்டுல போய் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து லட்சுமி கடாட்சத்தை கொடுத்து விட்டு வந்துடுவேன். நான் வந்து கோயில் அழிந்த உடனே எங்க மருமக இருக்காளே கலைவாணி பிரம்மமுகூர்த்தத்தில் ஆரம்பித்து
இருந்து 6 மணி வரை 6 மணி வரை 1.5 மணி நேரம். இவங்க 3 மணில இருந்து 4:30 மணி வரைக்கும். அவங்க 4:30 மணில இருந்து 6 மணி வரைக்கும். அவங்களுக்கு என்ன வேலைன்னா எந்த வீட்டில் பசங்கள் படித்துக் கொண்டிருக்காங்களோ அங்க போய் கல்வியை போதித்து விட்டு அந்த அம்மா வருவது எல்லா பாடசாலையும் வாத்தியார் சொல்லுவார், அதிகாலையில விடிகால ஒரு 4 மணிக்கு எழுப்பி விடுங்க, அந்த நேரத்துல படிக்கணும் பசங்க. ஆமா, சும்மானா எழுந்து எந்த பசங்க உட்கார்ந்து புக்க திறந்திருக்காங்களோ அவங்களுடைய நாவில கலைவாணி நிரந்தரமா அந்த கலைவாணி உட்கார்ந்து சகல விதமான கல்வி அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதனாலதான் பிள்ளைகள் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து உட்கார்ந்து படிக்க வேண்டும். படிக்கிற பசங்க சும்மானா அந்த புத்தகத்தை திறந்து வச்சிருந்தா அந்த கலைவாணி அவங்க நாவிலே அமர்ந்து சகல விதமான கல்வி அவங்களுக்கு போதிப்பாங்க. மும்மூர்த்தி தேவை. இப்ப எங்கடா ஏற்படுறாங்க தம்பி, நீ பகல்லாம் விளையாட்டு வந்தா நீ நல்லா தூங்குடா, நீ நல்லா தூங்குடா. பசங்க காலையில 5 மணி கண்டிப்பா இருந்தோம், அப்பதான் மூளையும் நல்லா சுத்தமா இருக்கும், எந்த குழப்பமும் இருக்காது, எந்த நினைவும் இருக்காது, சத்தம் இருக்காது. முதல்ல படிச்சா அப்பதான் மனசுல நிக்கும். அப்படி மும்மூர்த்தி தேவிமார்களுக்கு இந்த வேலை புரிகிறதா? அப்படி மும்மூர்த்தி தேவியா இருந்தாலும் பகவானுடைய மார்பில் அமரக்கூடிய மகாலட்சுமி இன்று பகவானை பார்த்து மந்திர வழிபாடு செய்ய வேண்டும். அதனால ஒரு பெண்கள் செய்ய வேண்டியது முதல் கணவன் காலை வணங்க வேண்டும். எங்க வணங்குறாங்க? போகும்போது எந்த ரகம் எட்டி வச்சுட்டு போறாங்க இப்ப அவங்க ஊர்ல. அது மட்டும் இல்ல தம்பி, இப்ப ஒரு வாராவது என் பொண்ணுக்கு திருமணம் நடந்து யார் சுந்தரிக்கு, ஆமா மருவண்ண எங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. அதை விட அவங்க இருக்கிறதால எங்களுக்கு வர தொந்தரவு மலையும் போக கணவனாண்டே சந்தோஷமா இருக்க முடியல. ஆம்பளை இருக்காரு, அத கொஞ்சம் அவங்களை அனுப்பி விடாது அந்த சிந்தனை வரத்துல. நீ எதனா எடுத்துக்க நீ செஞ்சாதான் உண்டு. எதனா இன்னைக்கு மருமகனும் மாவுலயே அனுப்பிச்சு விட்டாதான் நீங்க எதனா பண்ண முடியும். அவங்கள வச்சு நீங்க போய் எதனா பண்ண முடியுமா? நீ அதே மாதிரி தானா? பண்ண முடியாது. நாங்கெல்லாம் மாசம் கணக்காக இருந்தோம். அவங்கள பார்த்து பார்த்து இவங்க என்ன பண்ண பாய்த்தான தலைமை ஊத்தினே இப்படியே கவிஞச்சு படுத்துறாங்க. இவங்க கம்யூனிட்டி போய் 7 வீட்டு குடும்பத்தை எடுப்போம். சரி, அதனால பகவானை பார்க்க வேண்டும். என் மகளையும் மருமகளையும் ஆனகுந்திரி பட்டணம் அனுப்ப வேண்டும். அதனால பகவான் இருந்தா அறிக்கை செய்து ஆசனம் கூட தமிழை பார்க்கலாம். எனது மனைவி லட்சுமி வந்து விட்டதா? வந்துட்டாங்க. ஆசனத்துல அதோ கோபத்துல இருக்குது. நீ அப்பா ஓடி போய் விட்டுட்டு தம்பி சாத்திக்கு இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒண்ணும் கவலை கிடையாது. அண்ணன் மகன் இருந்தா நான் பாடு மாட்டேன், நான் கல்யாணம் பண்ண மாட்டேன். என்ன அண்ணி வந்துக்கிறாங்க, சீக்கிரம் கொண்டா. பகவானுக்கு ஆசனம் கொடுத்து ராமனை முன்னாடி பேச போறோம். என்ன எங்களை வேலை கூடிய சொல்றியா? நீங்க போங்க. கூட மாட்டா? கூப்பிட மாட்டேன். சரி பாத்து நான் இருக்கக்கூடாதா? உங்க 2 பேரும் நீங்க 2 பேரும் சேர்ந்து ஒரே அப்பனுக்கு பிறந்திருந்தா கூட நான் கூப்பிட்டா கூட வராது. நீ உங்க ஆண்டானுக்கே இந்த முந்தாணி போட்டது உண்மைன்னா எங்களை கூப்பிடக்கூடாது. கூட போறல அங்க போட்டு வரச்சு. லட்சுமி ஹரி வருக நரஹரி வருக முசாக்கரி வருக அச்சுதா வருக உச்சுதா வருக பஞ்சாயுதா வருக பாண்டவர் தூதா வருக நிகா வினோதா வருக ஆதிமத்தியானந்த கிரிதா வருக ஜனாதனா வருக பரிபூரணா வருக சங்கடகாரணா வருக ஸ்ரீதரா வருக தாமோதரா வருக வருக ஸ்ரீபதி வருக ஸ்ரீபதி வருக ரகுபதி வருக சீதாபதி வருக வெங்கடாஜலபதி வருக மாயா ஆயா வெண்ணையுண்டாயா வேணுகோபாலா நானா உபாயா பக்தர்கள் சகாயா ஸ்ரீராம ஹரி ராமா ஸ்ரீராம ஹரி ராமா தசரத ராமா கௌசல ராமா கைகேசி ராமா சுமத்திர ராமா வைதேகி ராமா சீதாபி ராமா வருக வருக. பெருமை பத்தியா? எல்லாம் பெருமை கொண்டாடுங்க. எப்படி சொல்றாங்க? கோய்கறி வருகன், ஆட்டுக்கறி வருகன், மாட்டுக்கறி வருகன், பன்னிக்கறி வருகன். ஆயிரத்தெட்டு நாமத்தை சொல்லி அழகா வர்ணிக்கிறாங்க அந்த அம்மா. பெருமையை சொல்றான். கல்யாணி பையன் கோழிக்கறி வரக்கு, ஆட்டுக்கறி வரக்கு, மாட்டுக்கறி வரக்கு, பகவான் வீட்டுல பன்னிக்கறி எடுத்து வர்றாங்க. பன்னி எடுத்து போட உள்ள என்ன மாதிரி அவங்க சைவம்
ஐயோ கறி சாப்பிட மாட்டாங்க. கணபதி லட்சுமி முன்னாளிலே சிவன் இருக்கையில் பானமாய் முப்புறம் இருத்தனாமோ புறம் எரித்தனாமா முன்னாளிலே சிவன் இருக்கையில் பானமாய் முன்னாளிலே சிவன் முப்புராதிகளை சிவபெருமான் எரிக்க போனாரா? ஆமா, அப்ப பானமா தேவர்கள் போனது. பூரா பார்த்து தேர் செய்தாங்களா? சேது தேர் எப்பேற்பட்ட தேர்? அது மரம் தேர் கிடையாது. ஆ. மரத்தால் ஆனதில்லை, இரும்பால் ஆன தேர் கிடையாது. ஆமா. அது எப்பேற்பட்ட தேர்? இந்த உலகத்தை ஒரு தேர் இந்த பூமி தட்டி ஒரு தேர் தட்டாகவும் தட்டாகவும், வேறு ஆகாயத்தை குறையாகவும் குறையாகவும் இப்படி எல்லாம் செய்து போனான். ஆ. அப்ப சிவபெருமான் காலம் வச்சார், தேர் குளோஸ் ஆகி போச்சு. ஒடிஞ்சா போச்சு, ஆ. தூள்தலா போச்சு. அப்ப அந்த பகவான் என்ன செய்தார்? ஆ. நந்தியாக சென்று ஆ. நந்தி வாகனமாக சென்று ஆ. காலை இப்படி வச்சிருந்தாரு சிவபெருமான். ஆமா. அப்போ ஆ. நந்தி என்ன செய்யும்? ஆ. பின்னால் இருந்த உடனே காலை நாவால் சுரண்டினது. அப்படி வலிச்சு நக்குது. அப்போ இவருக்கு கூச்சம் ஏற்பட்ட சிவபெருமானுக்கு ஆ. சிரித்தார், சிரித்தார், திருபுறத்தை எரித்தார். சிரித்தார், திருபுறத்தை எரித்தார். இவர் அப்ப எரிக்கும் போது அந்த பானம் யாரு? இந்த பகவான். இந்த பகவான் தான் பானம். அதனால்தான் அப்ப தேர் ஓட்டியால் பிரம்மா. ஆ. 3 பேர் எப்படி பொருத்தம் ஆ, குடிக்கிறாங்க? குடிக்கிறாங்க. அதனால்தான் முன்னாளிலே சிவன் இருக்கையில் பானமாய் ஆ. நீ முப்புறம் எரித்தானாமோ நீ முப்புறம் எரித்தானாமோ முதலை வாசுக்கிய மதகரி நாளியல். சரி சரி. இதே நல்ல நேரத்தில் இதே யகால் நன்னகரத்தில் வாசம் செய்து வரக்கூடிய பிச்சி பிள்ளை மகன் டீ கடை. பிச்சி பிள்ளை மகன் பிச்சி பிள்ளை. அவர் யாரு? உங்க அப்பாவா? அவர் காலமாயிட்டார். சாரோக சாமீப சாரூப சாயுச்சம் என்று 4ஆம் டீ கடை வைத்திருக்கக்கூடிய அன்னார் வெங்கடேசன் என்று சொல்லக்கூடிய அன்னார் இந்த பகவான் பேரினால் ஒரு பாடலை பாடி சொல்லியிருக்காங்க. கோவிந்தம் 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 மேங்காரி கோவிந்தம் 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 குவி அழைக்கிடையான முன்னிதவா குவி அழைக்கிடையான முன்னிதவா குவி அழைக்கிடையான முன்னிதவா கொடிய காராவும் சீரம் அதை கொய்தவா சிக்கன்னமாக்கின தானகம் சென்னம் அவர் போலி வந்து அறத்தை வென்றதா கொடிசா வரி எங்களை உண்டதும் புத்தாரிகாரி கைப்பண்டறி சென்றதா அமனமாக வடிவமும் கொண்டதும் அபலி சக்கரவர்த்தி இடம் சென்றதா பூமியை முன்னடி தானமா பெற்றதும் பூலகம் ஓரடியாக நடந்ததா நாராயணாவென நாமத்தை நாட்டு நர்த்தர முப்பு சாக்கட்டையும் ஓட்டு ஆசாயுத்த பதத்தை காட்டு சிங்காரம் பொங்கும் வெங்கடாஜலம் பாட்டம் மகாராஜஸ்ரீ மகானபுரியே இந்த யகால் நன்னகரத்தில் அருமை அண்ணாவா இருக்கக்கூடிய பிச்சைப்பிள்ளை மகன் பிச்சைப்பிள்ளை மகன் டீ கடை வைத்திருக்கக்கூடிய டீ கடை வைத்திருக்கக்கூடிய வெங்கடேசன் என்று சொல்லக்கூடிய பேரை வைத்தவர். அதனால தந்தையும் சொர்க்கம் அடைய வேண்டும், நம் பேரும் வழங்க வேண்டும். அதனால் இந்த பகவானை பாராட்டி பகவானுக்காக ஒரு 100, இந்த லட்சுமி தேவியாருக்காக ஒரு 100. எத்தனை நாளைக்கு சொல்லணும்? எனக்காக பார்த்தேன், எனக்காக பகவானுக்காக. ஆமா, போய் பாரு காலையில பகவானை போல வந்திருக்கிறாங்க. இந்த பகவானுக்காக ஒரு 100, இந்த லட்சுமி தேவியாருக்காக ஒரு 100 வழங்கியிருக்கிறார். அவர்கள் வைத்திருக்கக்கூடிய டீ கடை இன்னும் மென்மேலும் பெருகி அவருக்கு மக்கள் சம்பத்து லட்சுமி கடாட்சத்தை கொடுத்து அவருக்கு மக்கள் சம்பத்து மன சம்பத்து பிள்ளை சம்பத்து பேரமார சம்பத்து உண்டாகி இந்த எம்பெருமான் துணையிற்கு எம்பெருமானை வேண்டி மகாராஜ ஸ்ரீ மகானபுரியே இதே யகால் நன்னகரத்தில் வாசம் செய்து வரக்கூடிய விஜயகுமார் என்று சொல்லக்கூடிய ஐயா விஜயகாந்த் ரசிகர். விஜயகாந்த் ரசிகரா? கலியுகத்து கர்ணன் அல்லவா விஜயகாந்த்? அந்த அப்படியேற்பட்ட கர்ணன் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும். அதே போல ஒரு கர்ணன் உற்பத்தி ஆகும்.
அவர் செத்த பிற்பாடுதான் தெரியுது அவருடைய அவருடைய பெருமை பெருமை தெரியல. கண்டிப்பா யாருக்குமே தெரியல. அதை விட ஒரு மரம் இருக்கும்போது அதனுடைய பெரும் தெரியாது. அந்த மரத்தை அழிச்சிட்டு தான் அதனுடைய பெருமை. அந்த நேல விட்டு வெயிலுக்கு போனதானே அந்த நேலுடைய அருமை தான் தெரியும் நமக்கு. அப்படிப்பட்ட விஜயகாந்த் ரசிகரா இருக்கக்கூடிய விஜயகுமார் என்று சொல்லக்கூடிய ஐயா, இவங்க கம்பெனியில் கெட்டிக்காராடக்கூடிய ஏழுமலைக்காக 100 வாரி வழங்கியிருக்கார்கள். அவருக்கு ஒரு காஞ்சான் கொடுக்க மருகாஞ்சானம் அவர் இறந்த பிறகு இப்ப கொடுத்திருக்காங்க அவருக்கு பத்மபூஷன் விருது ஜனாதிபதி கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா அவருக்கு எந்த விருது கொடுத்தாலும் பொருந்தும். ஆமா, அவர் நன்மை செஞ்சிருக்காரு. பெருமையா தெரியாம அவர் படம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியேப்பட்ட அண்ணார் விஜய் அவர்கள் அவருக்கு எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் அவருடைய ரசிகர் அவருடைய குருவாய் இருக்கக்கூடிய விஜயகாந்த் சாலோக சமீப சார்வோக ஐயாவுடைய முதல் பேரே விஜயராஜ் தான். அவருக்கு உண்மையான பேர் விஜயராஜ். படத்துலதான் விஜயகாந்த் வச்சாங்க. அவர் பேர் விஜயராஜ். இவருக்கு கொடுத்தவர் விஜயகுமார். அவர் எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் எம்பெருமான் துணை இருக்க எம்பெருமான வேண்டி பார்த்தவங்க சரி. அதனால்தான் முன்னாடியிலே சிவன் இருக்கையில் மானமாய் முதலை வாசிக்கிய மதகரி நாளிகள் திரு மூலமாய் நின்ற நாமோ மூலமாய் நின்ற நாமோ. ஒவ்வொரு வரிக்கும் அர்த்தம் சொல்றதுக்கு லேட் ஆயிடும். பெண்ணான ருக்மணி தேவி கல்யாணத்திற்கு போராய் துளைத்தனாமோ போராய் துளைத்தனாமோ. பூத பிசாசுகள் பின்னி சூனியம் முதலாய் பகவான் பேர் சொல்லவே பறந்து போயிடுமா. பூத பிசாசு பில்லி சூனியம் முதலாய் பூத பிசாசுகள் பில்லி சூனியம் முதலாய் நீ இது பொய்யாக்கி விட்டானாமோ பொய்யாக்கி விட்டானாமோ. சின்ன பின்னங்களாகவே ராவணன் சிறுசுதனி நீ திட்டமுடன் அளித்தானாமோ திட்டமுடன் அளித்தானாமோ. கன்னி வயதாகவே கருண சமத்திரத்து நீ காட்சி தந்திட்டானாமோ காட்சி தந்திட்டானாமோ. கருகி சபரகாச திருநேச பரவாச எங்கள் பகவான் அது திருநாமமே. அதிகாயன் என்று சரி சொல்றேன். பரமாத்மா அதிபரம் ஜோதியா ஆதியால் என்ற நாமமே நாமமே ஆதியால் என்ற நாமமே அடிமொழி நினைவாக்கி இளையவன் கருத்தூர அன்பு வைத்திருந்த நாமமே நாமமே அன்பு வைத்திருந்த நாமமே அடிமுடி நெடுவாகி அடிமுடி நெடுவாகி இளையவன் களி கூற இளையவன் களி கூற. இளையவன் யாரு யாரு? குசேலன். குசேலன் அவன் மேல அன்பு வைத்திருந்தாரா. ஆமா, அதுக்குதான் அடிமுடி நெடுவாகி இளையவன் களி கூற அன்பு வைத்திருந்த நாமமே குசேலன் நண்பன் இளையவன். அவன் எல்லா பக்தரை விட அவன் மேலதான் சிறந்த பக்தி. அவன் லஞ்சம் கொடுத்துட்டான் இவருக்கு. என்னன்னு அவரு அது இவருக்கு பிடிக்கும். அவளும் புள்ளரிசி கஞ்சும் அதை போய் அவன் சாப்பிட்டு வந்துருது. அந்த காலத்திலே லஞ்சத்தையும் விருதா உருவாக்கிறார், வட்டி கடையும் விருதா உருவாக்கிறார். அப்படி கிடையாது. அவன் கொண்டாந்து கொடுப்பான், அதை வாங்கி நான் கொட்டுவேன், கை பிடிக்கிட்டுவேன். ஏன் என்ன அதிகமா செல்வம் போய் சேர்ந்து கூடாது. ஓ, அதனால கொஞ்சமா திமிராயிடும். அதனால கை பிடிக்கும். மணிபுரம் அதிகாரி
கும்பகர்ணன் அதிகாயன் என்ற ஜெயித்தன் துஷராவணனை கூட நீ துளைத்த ராகவனே மாலே ராகவனை துரைத்த மகளே அதிகாயன் இந்திரஜித் அன்றோடு கும்பகர்ணன் அதிகாயன் இந்திரஜித். அப்போ கும்பகர்ணன் வந்து ராமனா இருக்கும்போது சண்டை போடுறான். ஆமா இருக்கட்டா. ஆமா விபீஷணன் சொல்றாரு பக்கத்துல நின்னுட்டு இவன் சின்னண்ணா ஒண்ணும் தெரியாதவன். ஆமா ராவணனுடைய சொல்லை கேட்டு வந்திருக்கான் வந்துருவான் வேண்டாம் அப்படின்றான். அப்போ அவன் பண்ற அட்டகாசம் தாங்கல. ஆமா உடனே விபீஷணன் சொன்னான் ஐயா அவன் மேல பானத்தை போடு. இவனை விட்டா முடிச்சிருவான். கை வேறு கரை வேறு கை கரை ரெண்டு ஒண்ணுதான். ஆமா கை வேறு கால் வேறு முண்டை துணிக்கிறார். அதை துண்டு துண்டா அந்த உடல் துடிக்குதான். அதை பார்த்துட்டு விபூஷணன் பக்கத்துல நின்றுகிட்டு அழுவுறானா. ஏன்னா கூட பிறந்த ரத்த பாசம் தான் ஆடவில்லை என்றாலும் தன் தசையாடும் கண்டிப்பா. அதனால்தான் அன்றோடு கும்பகர்ணன் அதிகாயன் இந்திரஜித்தன். அதிகாயன் என்றவன் ராவணனுடைய பிள்ளை அதிகாயன் இந்திரஜித். அந்த மாதிரி அவனுடைய 4 பிள்ளைகள். அதே போல அதனால்தான் அன்றோடு கும்பகர்ணன் அதிகாயன் இந்திரஜித்தன் துஷ்ட ராவணனை கூட நீ தொலைத்த ராகவனே மாலே ராகவனே மாலே அண்டினே உந்தன் பாதம் என்னை ஆதரித்தருளும் ஐயா. ஐயா அண்டினே உந்தன் பாதம் ஆதரித்தருளும் ஐயா. எங்கள் புண்டரி கண்ணா ராமா உங்கள் பொன்னடி போற்றி போற்றி ஐயனுக்கு வாசவாக்க சம்மானே. உங்கள் பாதத்திற்கு உன் மார்பில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி ஆசீர்வாதம் தேவலோக பெண்களை விட அழகு வாய்ந்தது என்னுடைய மனைவி மகாலட்சுமி. ஏன் பார்க்கணும் போது ஆசைப்பட மாட்டேன். முன்னாடி கட்டியார கூட லோல் பண்ணி தான் கிடக்குறான். பார்த்து எச்சி கூட்டி முடிக்கிறான். கண்ணே லட்சுமி பரமாத்மா வானுலக மாந்தர் பார்த்தோம் என்னுடைய லட்சுமி என்னுடைய பாத மனிதபடியால் என்னுடைய அருளை பெற்று சுகித்து வாழ வேண்டும் என்று ஆசீர்வாதம். உங்கள் சித்தம் என்னுடைய பாக்கியம் ஆகட்டும். நான் ஒன்று கேட்கலாமா? கேட்கலாம். என்னன்னு கேட்கலாம்? சாண்டை கொடுத்து கேட்கலாம். என்ன கூப்பிட்டு கேட்கலாமா? என்னன்னு கேட்கறதுன்னு கேட்டா இப்ப பல பேர் அப்படித்தான் கேட்டு குழம்பு வேற வாசனை. இது வேறையா விருப்பம் கட்டுவோம். இப்ப மறுமூச்சு அதான் பீர வந்து மத்தியானம் பிராணபதி நீ எந்த சேதி பிராணபதி அது சீக்கிரமாக மார்பில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி
கூப்பிட்டு வரவழைத்தீங்க அது நானே கேட்கல நான் இதை பண்ணேன் ஆமா. இருந்தாலும் கணவனை கேட்கணும் 100 முறை சும்மானாலும் ஒரு பேச்சு கேட்கணும் இல்லன்னா பாரு எதற்காக வரவழைத்தான் புத்திக்கிட்டு உனக்கு இருக்குதா இல்லையா? யாருக்கு ஒரு வார காலமா நம்முடைய மகள் சுந்தரி நம்முடைய மருமகள் விருந்து உண்டுகிறாங்க. என்ன பொருள்? எனக்கு புத்தி இல்லையா? எப்படியாப்பட்ட சம்பந்தம் 56 தேசத்து ராஜா 14 லட்சம் ஓட்டத்தில் கொண்டு வந்து அவன் படுக்கிறது கூட பணத்து மேலே படுக்கிறான். எனக்கு புடவை தான் தானே எப்படியாப்பட்ட புடவை தானே அகலக்காரன் ஒரு பக்கம் முந்தானில இப்படி எல்லாம் அப்படியாப்பட்ட சமுதி அதை விட்டுட்டு ஒரு ஓடிகாரிக்கு பிறந்தவனை போய் புண்ணியம் அந்த கூட்டி கொடுக்கிற புத்தி இன்னும் போதா மூக்கு திருவாணி புண்ணியமா எதுக்கு புண்ணியம் எப்படியாப்பட்ட பணக்காரன் சரி, நடந்தது போச்சு. எப்படியாப்பட்ட பணக்காரன் அன்னைக்குதான் உடனே குடி வேண்டியதானே நடந்து போச்சு. நம்முடைய மகள் சுந்தரிக்கு என்னென்ன வருஷம் கொடுக்கணும், என்னென்ன பொருள் இருக்கு, என்ன ஆமா இல்ல. அதான் ரைட்டு. ஒரு ஆம்பளைக்கு இது என்ன சரி 108 எடுத்து கொடுக்குறதா இல்ல 51 108 108 ஆம்புலன்ஸ் 108 பொருள் எடுத்து கொடுக்கணும். ஓ அப்படி சொல்லுமா இந்த உலக எடுத்துக்கு தான் போறோம். கூத்துல குத்துதான் அவங்களும் மாட்டு